அதெல்லாம் கண்டிப்பா. பேச துப்பு இல்ல. இவன் அறிக்கை விட்டுருக்கானா சச்சின்? இப்போ அறிக்கை விட்டுருக்கானா? இதெல்லாம் அறிக்கைலாம் உள்ள அதுக்கு. இல்ல அதே மாஸ்டர் படத்தை கோட் பண்ணி ஏதோ சொன்னீங்க. குஜராத்ல பிஜேபி ஓட மாஸ்டர் விட்ட படத்தை காலமும் கோட் இருக்கு. பண்ணி அறிக்கைலாம் விடல. மாஸ்டர் படத்தை கோட் பண்றான். அதுல ஆல்கஹாலிக் அடிக்டா நடிச்சா அதே சரி ஆள் தான் ஓகே. alcohol இவன் எதிர்க்கிறாரு. சரி ஆழ்கைகளை இவன் எதிர்க்கிறானா வரவேற்கானா? இவன் எதிர்க்க தானே செய்யறான். alcohol இவன் எதிர்க்கிறான். இல்ல இவனோட 4 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ நயனா நாகேந்திரன் திருநெல்வேலியில பார் வச்சிருக்கான். அதை தட்டி கேட்க இந்த நாய்க்கு துப்பு இருக்கா? திருநெல்வேலி இதெல்லாம் ஜங்ஷன்ல expose மெயின், பண்ணி விட்டுருங்க புடிச்சு. நான் தான் இப்போ எடுத்து போடுறேன். திருநெல்வேலி ஜங்ஷன்ல மெயினான இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட பல வருஷமா பார் வச்சிருக்கான். இன்னமும் இருக்குது அந்த பாரு. அதை ஏங்க, நீ போய் இவங்களோட கேள்றா. டிஸ்டிலரிஸ் இல்லனே, இவங்களோட டிஸ்டிலரிஸ் யாரெல்லாம் டிஸ்டிலரிஸ் ஓன் பண்றான்னு பார்த்தா டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி. இந்த 3 கூட்டுக்கிழவனைகளும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டோட 80% டிஸ்டிலரிஸ் ஓன் பண்றாங்க. டிஸ்டிலரிஸ்லாம் வேற ஒன்றும் இல்ல. அந்த சரக்கை தயாரிக்கிற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சரக்கா உற்பத்தி பண்ற ஆலைகள் எல்லாமே இவங்கள்ட்ட தான் இருக்கு. அப்படி இவங்களே ஆலையும் வச்சு சரக்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்களே போராட்டமும் பண்ணி ஏன்டா குடிச்சு நாசமா போறீங்கன்னு நமக்கு அட்வைஸும் பண்ணுவாங்க. இல்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அது மட்டும் இல்ல, இன்னொன்னு அவனுடைய ஒரு சிறு புத்திய பத்தியா, கேவலமான ஒரு இழி புத்திய பத்தியா, இப்படி பக்தர புத்தி. சினிமாலேன்னு வந்து அவர் வந்து இடுப்ப கிள்ளிட்டாருன்னு சொன்னா அவர் அசிங்கப்படுத்திட்டாரு. நீ யார் அசிங்கப்படுத்துற? நீ சொன்ன மாதிரிதான், நீ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் அந்த பாயிண்ட் தான் நானும் சொல்லிருக்கேன். ஒர்க்கிங் கிளாஸ் விமன் எல்லாம் வந்து நீ வந்து இது பண்றியா? இப்போ வந்து ஒரு கலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனை அந்த கன்சென்ட்டோட அதை ஸ்டேஜ் பண்ணி பொசிஷன் பண்ணி அது எந்த மாதிரியான எமோஷன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி இது பண்ணப்பட்டு எல்லாரும் மியூச்சுவல் கன்செப்ட்ல பண்ணப்படுது. அப்ப நீ ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் உமன் அதை நடிக்க வர்றவங்க, திரைத்துறைக்கு வர்றவங்க அத்தனை பேரையும் இழிவா பேசிட்டு இருக்கிறியா? பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் இருக்கு அண்ணாமலை. நிச்சயமா இதுக்கு ஒரு மகளிர் அமைப்பே இதுக்கு இறங்கி போராடணும். நீ விஜய் அசிங்கப்படுத்தல, விஜய் எல்லா பெண்களையும் அசிங்கப்படுத்தி இருக்க. நடுராத்திரியில வந்துட்டு கனவுல வந்து கட்சியை கலைச்சிட்டு வந்துட்டு உங்ககிட்ட வந்து சேர்ந்தானே, அவன்கிட்ட கேளு, அவன் சொல்லுவான் கரெக்டா இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் சினிமா துறையில இருந்து தான் வந்திருக்கிறான். சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு. அது விடுங்க, நம்ம அதை அசிங்கப்படுத்துறது நம்ம வேலை கிடையாது. நான் சொல்றேன் ஜென்ரலா. ப்ரோ ஆக்சுவலி என்னன்னா, அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி வைரலா கொடுக்கறதுக்கு காரணமே, முதல்ல இங்க விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் காலியான நபர். இப்ப எல்லாரும் வெளியில இருந்து என்ன நினைச்சிட்டு, ஆனா சீமான் காலி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனா முதல்ல காலியானதே நீங்க பாத்தீங்கன்னா யாருன்னா அண்ணாமலை தான். நீங்க 2024 எலெக்ஷன்ல பிஜேபியோட ஓட் பேங்க் வந்து 11%. அந்த 11% எங்க இருந்து வருது? ஏதோ ஒரு பெரிய டிஸ்சாட்டிஸ்பாக்சன் இங்க இருக்கக்கூடிய அர்பன் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து உதயநிதி எல்லாம் ஒரு ஆளா, அவரெல்லாம் ஒரு துணை முதலமைச்சரா, எந்த வேலையுமே பார்க்காம இப்படி ஒரு நபரை துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு பரவாயில்ல, இவன் ஐபிஎஸ் படிச்சுட்டு அங்க இருந்து வந்திருக்கான், அவன் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணி வந்தாங்க. அதெல்லாம் போட்டிருப்பாங்க ப்ரோ. ஐபிஎஸ் படிச்சிருக்கான், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்றேன். 11% சசிகலா தினகரன் கூட்டணி இல்லாம, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஐஜேகே, அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஓகே, வேல்யூ இருக்கு. பட் ஆனா வந்து என்னன்னா ஓவராலா வந்து அண்ணாமலையவே வந்து ஒரு லீடர் மாதிரி பாக்குறது இருக்குல்ல. இந்த சிவில் சர்வீஸ்ல இருந்திருக்கான், யாரும் பெருசா பாக்கல ப்ரோ. இந்த சிவில் சர்வீஸ்ல இருந்திருக்கான், படிச்சவன்றத சுகர் கோட் பண்ணி இவன் உங்களுக்கு நமக்கு ஒரு பாலிடிக்ஸ் தரான்ல, அதான் இங்க முக்கியமான நீங்க யாரும் சொல்ல மாட்டேன். அந்த சுகர் கோட்டிங்க வந்துட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டனாலதான் இந்த லெவல்ல அவனை வச்சிருக்கானுங்க. இல்லைன்னா நம்ம இது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல பேசவே முடியாது. பிஜேபின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தீங்கன்னா இங்க வந்து நாயா கூட மதிக்க மாட்டாங்க. அதனாலதான் கிளியர் கட்டா ஒரு ஐபிஎஸ் அசைன் பண்ணது. அதுதான் இவனுக்கு இருக்கிற இந்த ஒரு சுகர் கோட்டிங் இருக்கு இல்லையா, கைண்ட் ஆஃப் அந்த ஐபிஎஸ் அது இது லொட்டுலொச்சுக்குன்னு இவன் அதான் வச்சுக்கிட்டே நீங்க பாத்தீங்கன்னா திமுகல இந்த டாப் ரேஸ் ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் நேரடியா வந்து அந்த மாதிரி குத்துற மாதிரி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனா இவன் ஒன்றரை டைம்ல வந்து பேசலாம். நீங்க பாருங்க, உதயநிதிக்கு என்ன வாட்ச்மேன் ஆகிறது கூட தகுதி இருக்கா, கனிமொழிக்கு வந்து என்ன தகுதி இருக்கு, இப்படிலாம் பேசுறதுக்கு என்ன ஒரு இதுன்னா இந்த ஒரு இதுதான் காரணமே. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அண்ணன் அரசியலுக்கு வந்தது அப்புறம், விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றேன்னே தெரியல. இவங்கெல்லாம் இனிமே ஃபியூச்சரே கிடையாது வச்சுக்கலாம் அண்ணாமலைக்கு தமிழ்நாடு அரசியல்ல. இவனால இனிமே என்ன பண்ண முடியும்? நீங்க எதுவுமே இல்லாத டைம்லயே வந்து எந்த ஒரு பெரிய ஒரு போட்டியுமே இல்ல, ஓகே அடுத்து உதயநிதி மாதிரி ஒருத்தர் தான் வர்றாரு, இவன் நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டா நம்ம பெரிய ஆளாயிரலாம்ன்ற மாதிரி ஒரு தேர்தல்லையே நீ 1.5 லட்சம் கோடி தேசத்துல 1.25 லட்சம் கோடி தேசத்துல கோயம்புத்தூர்லயே தோத்து போயிட்ட இல்லையா? விஜய் மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள ஒரு நபர் வந்த பிறகு இனிமே நீ எந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிக்க போற?
இவங்க எல்லாம் அவ்வளவுதான் காலி. இவங்களோட அரசியல் லைஃபே காலி. இனிமே தமிழ்நாட்டுல இவங்களால ப்ரோ இன்னும் ஒரு நாளும் ஜெயிக்க இவனை முடியாது. அரெஸ்ட் இல்ல பண்ணதுல இது இருந்து இல்ல ஒரு கான்ட்ரவர்சியும் இல்ல, எந்த இடமும் பரபரப்பா பேசல. கரெக்ட். இப்ப விஜய ம் பத்தி பேசுனதுக்கு அப்புறம் தான் அவர் பரபரப்பா, ஓ நம்மள எல்லாரும் இப்பதான் பாக்குறாங்கன்ற இல்ல ஒரு மைண்ட் அது செட்ல ஒரு இருக்காரு. காரணம் ப்ரோ. இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த டாஸ்மாக் இஷ்யூன்றது இருக்குல்ல, இப்ப இந்த பிரசன்னா ஓஜி ஐடி இருக்குல்ல, அவர் ஒன்னு ட்வீட் போட்டிருந்தாரு பாருங்க. இப்ப இந்த டாஸ்மாக் இஷ்யூ நீங்க வந்து இன்னைக்கு ரைட்டா மென்னியே பிடிச்ச மாதிரி இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க தாவேக்கால்ல இருந்து. ஏன்டா நீங்க தான் ரைடு பண்றீங்க, ரைடு பண்ணி அதுல வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பே உங்ககிட்ட தான் வந்து இருக்கு. அப்புறம் என்ன நீயே போராட்டம் பண்ற? நீ நடவடிக்கை எடுக்க அதனாலதான் வேண்டியதானே? பாசிசமும் பாயாசமும் யாருக்கு ஒரே நீ என்ன யாருக்கு எதிராக போராட்டம் போர்வையில பண்ற? போயிட்டு இப்போ இருக்கு. போராட்டம்னா எதுக்கு பண்ணுவாங்க? மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும், கோரிக்கை வச்சு நான் போராட்டம் பண்ணலாம். அதுதான் சொல்றேங்க. ஆஹ் இவங்களே வந்துட்டு மது ஒழிப்பு மாநாடுன்னு திமுக மேடையில வச்சுக்கிட்டு மாநாடு போடுவாங்க. உம் இடி பவர் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு எதிரா போராட்டம் பண்ணும். இவங்க வந்துட்டு எப்படி தெரியுமா? கூட்டணி யாரு கையில கட்சி. ஆமா யாரு கையில பவர் இருக்கோ அவன் போராட்டம் பண்ணுவான். யாரு கையில பவர் இல்லையோ அவன் தான் உட்காந்துட்டு மும்முனைப்பா வேலை பார்த்துட்டு இருப்பான். இவங்களோட இல்ல வேலையே இதுதானே. இன்னொரு விஷயம் சச்சின், இவங்க தான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இடி ரைடு வந்து வந்து டாக்குமெண்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ கேசஸ் வந்து எவ்வளோ வந்து சார்ஜ் ஷீட்ல நாங்க எவ்வளோ வந்து இதுக்கப்புறம் அதை இது பண்ணியிருக்கோம், ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நீ டைரக்டா இல்ல ப்ரோ, டெல்லிக்கு போயிட்டு இப்போ அங்க நீ இது மனு என்னன்னா கொடுத்து அங்க இதுவுமே மனு கொடுத்து அங்க செட்டிங் நீ தான். வந்து இப்போ அதை வந்து இன்னைக்கு இந்த சீக்கிரம் ப்ராசஸ் கலாட்டால சொல்லலாம்ல. வந்துட்டு ஆதவ அர்ஜுன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல நீங்க பாருங்களேன், அதுல ஒரு அழகா போடுறாரு. அதுலயுமே என்னன்னா, ஆமா, திமுக பி டீம் தான் சொல்றாரு. ஸ்லீப்பர் செல்னு அண்ணாமலை போட்டிருக்காரு. வந்து திமுக கைக்கூலின்னு அவர் சொல்றாரு அதுல. சரியா? இல்ல அதுவும் இல்லாம அது ஆல்ரெடி ஷார்ட். இது வந்து முன்னாடியே ப்ரீவியஸ்லி ஷார்ட். அதெல்லாம் ஆமா, வந்துட்டு இப்ப இந்த கண்டிப்பா வந்துட்டு இடி தெரிஞ்சிருக்கும். ரைடுமே கூட எனக்கு தெரிஞ்சு நீ இவங்க சும்மா ரைடு பண்ணாங்கல்ல, இது இந்த மாதிரி இனிமே வந்து நீங்க பாருங்களேன், எலெக்ஷன் வர வரைக்கும் ஒரு 1.5 மாசம் ஒரு டைம், 2 மாசம் ஒரு டைம், ஒரு கேப்ல ஏதாவது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டானுங்க. ஆமா எந்த எதுவுமே. நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. பிஜேபிக்கும் ஜெகத் திமுகவுக்கும் ஒரு ரட்சகன் பெரிய மேல வந்துட்டு ஃபைனை போட்டாங்க. அது என்னாச்சு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அவர் இப்ப 900 நெகோசியேஷன் கோடி தான் ப்ரோ. கட்டிட்டாரா? இது ஒரு 900 கோடி ப்ரோ. நெகோசியேஷன் தான். 1 பிஃபோர் கோடி 2 எலெக்ஷன் கோடி கிடையாது, 900 கோடி அவர் கட்டிட்டாரா? அத பத்தி ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சா? ஒண்ணுமே இல்ல வராது. டாஸ்மாக் ஸ்கேம பத்தி ட்வீட் போட தெரிஞ்ச அண்ணாமலைக்கு ஏன் மணல் மணல் மாஃபியா கொள்ளைக்கு பத்தி மணல் கேட்க மாஃபியா பத்தி தெரியல? போடணும். ஏன்னா ஆஹ் போட்டா முதல்ல தூக்கி இவனை ஏன்னா உள்ள வச்சிருவாங்க. ஆமா ஏன்னா அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கமிஷன் போகுது. அதிக கமிஷன் அவனுக்கு தான் போகுது. அது எப்படிப்பா ஒரே வருஷத்துல 100% வந்து அசெட் இன்க்ரீஸ் ஆகும்? இதை நான் சொல்லல, இல்ல நான் டிஎம்கே. கேக்குறேன். நீ வந்துட்டு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், உனக்கு வந்துட்டு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் தெரியும். ஒரு கேஸ் வந்து இட் இஸ் அண்டர் ட்ரையல். அவனே வந்துட்டு பகிரங்கமா மீடியா முன்னாடி தட் வாஸ் கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்னு சொல்றான். அந்த லேடி வந்துட்டு அவனுக்கு எதிராக என்ன வழக்கு? பாலியல் இது பாலியல் இதுதானே வன்கொடுமை. வன்கொடுமை தான் கொடுத்துருக்காங்க. நீ போய் அவன்கிட்ட போய் ஸ்ட்ராங்கா இருங்க, இதா இருங்கன்னு சொல்லிட்டு வரேன்னா அப்ப நீ தைரியமா வந்து இருங்க, தைரியமா இன்னும் 4 பேர்த்த என்னத்த மிஸ்பிஹேவ் தைரியமா இருக்க? பண்ணுங்க. அதான் நீ சொல்ல வர்ற அயோக்கிய நாயே. இல்ல தைரியமா இவனுங்க இன்னும் 4 இல்ல பொம்பளைய கை வைங்க, நாங்க பாத்துக்கிறோம், பிரச்சனை இல்ல. இவனுங்க பெரியார எப்படிப்பட்டவங்கன்னா அடிக்கிறதுக்கு பார்லிமெண்ட்லயே பெரியார் அடிக்கிறதுக்கு இப்ப அவன் மட்டும் தானே ஒரு டூலா வச்சு இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அத வந்து கரெக்ட். ரோல் பிளே இவனுங்க பண்ணிட்டு சப்போர்ட் பிள்ளையும் பண்ணிட்டு கிள்ளி இருக்காங்க. விடுவானுங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுவானுங்க. இல்ல இந்த அந்த மாதிரி சங்கிங்க வந்து ஒரு 3 கேடி மெத்தட் கும்பல். யூஸ் பண்ணுவானுங்க. என்னன்னா டைரக்டா அட்டாக் பண்ணாம இன்டைரக்டா ஒரு 2-3 கூட்டணி கட்சிகளை வச்சு கேம் பிளே பண்ணுவானுங்க. அந்த கேம் பிளே வந்து இப்ப என்டிகே, நெக்ஸ்ட் இப்ப டிஎம்கே. ஏண்டா நீ தான் கேஸ் போட்ட, நீ தான் சொன்ன இடி ரைடு நடந்துருச்சு, அவங்களும் சொல்லிட்டாங்க 1000 crore ஸ்கேம் இருக்குன்ட்டு. அபிஷியலா நீங்க எவ்வளவுன்னு தெரியல. அப்புறம் என்னத்துக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண? இல்லங்க, நேம் சேக்கு இப்ப நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் கிடையாது. இவங்க என்னன்னா இன்னைக்கு இவங்க யாருமே ஈவன் நம்ம சைட்ல இருந்துமே கூட புசி ஆனந்த் கிட்ட இருந்து இந்த புசி ஆனந்த் பேர்ல இந்த அறிக்கை வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. இவங்க கேமை உடைச்சு விட்டாங்க. முத நாளே வந்து கரெக்ட். இவங்க இந்த ப்ரோ கேம் வந்து இவங்க உடைச்சு ஆர்ப்பாட்டம் விட்டாங்க. போயிட்டு எப்படி ப்ரோ 2 வீடு பேரையுமே வெளியில எக்ஸ்போஸ் வந்து பண்றது இருக்குல்ல. அவர் மான்ஸ்டர். மாநாடுலயே துணிச்சலா வந்து 2 பேரையுமே எதிர்க்கிறாரு. நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எதிர்க்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எதிர்க்கிறாரு விஜய். இதெல்லாம் வந்து அசாதாரணமான ஒரு விஷயம். ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது யாரா இருந்தாலும் சரி அப்படிலாம் 2 பேருமே எதிர்க்கவே மாட்டாங்க. யாராவது ஒருத்தரோட அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இப்ப இவன் எல்லாம் இருக்கான்ல, இந்த பவன் கல்யாண். பவன் கல்யாண்லாம் அவனுடைய கட்சியெல்லாம் நீங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஆதரிச்சுட்டே தான் இருப்பான். அவன் அந்த 10 வருஷமுமே வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் முதுகுலயே சேர்ந்துதான் அவன் வந்து அப்படியே வளர்ந்து வந்து அப்படியே துணை முதலமைச்சருக்கான். எடுத்தடுப்புல ஒரு 2 பேரையும் அடிக்கிறது இவங்களுக்கு வந்து 2 பேர் பாலிடிக்ஸுமே இங்க காலி ஆகுது. இப்ப அண்ணாமலை சுத்தமா காலி. இப்ப இந்த எலெக்ஷன்ல நீங்க அந்த இது திருப்பி அந்த ஆதவர்ஜுன பேட்டி சொல்றேன்னா, அவர் சொல்றாரு, அதுல போற போக்குல சும்மா சொல்றாரு, கொளத்தூர்லயே நிப்பாட்டலாமே அண்ணன் விஜயன்றாரு. நீங்க இதெல்லாம் பாருங்க, அவங்க அந்த அளவுக்கு ஸ்டாலினையே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, எங்களால ஃபைட் பண்ண முடியுன்ற லெவல்ல அவங்க வந்து தே ஆர் பொசிஷனிங்.
அது இவங்களுக்கு எல்லாம் பதற்றத்தை தருது. எப்படிடா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம பாட்டுக்கு அந்த ஒரு செட்டிங் வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா பிஜேபிக்கு இங்க ஒன்னும் ஆட்சியை பிடிக்க போறது கிடையாது. ஆனா பிஜேபிக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து வேணும். அந்த ஸ்பேஸ் வந்து எதுக்குன்னா டு கண்ட்ரோல் ஏடிஎம்கே. இவங்க வந்து திமுக வந்து பிஜேபி எதிர்க்கும், அதை வச்சுட்டு பிஜேபி இங்க ஒரு ஸ்பேஸை உருவாக்கிக்கும். அந்த ஸ்பேஸை வச்சு ஏடிஎம்கே அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரோலை வச்சுட்டு அவங்க 2 பேரும் ஒரு கூட்டணியிலே இருப்பாங்க. அல்லது வந்து ஏடிஎம்கே வளர்ந்து திமுகவை காலி பண்ணாத அளவுக்கு அவங்க பாத்துப்பாங்க. இது இப்படியே யார் ஓடிட்டே சாமி இருக்கும். நீ வேற புட்டு யாருமே புட்டு வர வைக்கிற? மாட்டாங்க. நல்லா கொள்ளையடிச்சு திங்கலாம். இதுதான் அவங்க பிளான். இப்ப விஜய் வந்தோடனே நல்லா வாயில தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. இப்ப இவங்க எல்லாருக்கும் வந்து என்னடா பண்றதுன்னு புரியாம ஐயோ கும்மான்னு கத்துறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த டாக்டர் படத்துல வந்து சுட்டவன அவன் கத்துவான் தெரியுமா? ஐயோ எம்மா எம்மா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இவங்க. உண்மை அதுதான். ஆக்சுவலா ஏடிஎம்கே செக்ல வச்சுக்கிறதுக்கு டிஎம்கே வந்து பிஜேபியை தமிழ்நாட்டுல வளர விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு இத மக்களுக்கு புரிய வச்சே ஆகணும். இவனை வந்துட்டு சும்மா வந்துட்டு போராட்டம் பண்ற மாதிரி பண்ணுவானுங்களாம். அது வந்துட்டு டிஎம்கே மேல ப்ரெஷர் விழுகிற மாதிரி விழுகுமா. டிஎம்கே வந்துட்டு பிஜேபியை வேன்ல ஏத்துற மாதிரி ஏத்திட்டு போயிட்டு அவங்கள வந்துட்டு நைட் வரைக்கும் சோறு போட்டு வளர்த்து போயிட்டு வாங்க டாடா பை பை அப்படின்னு சொல்லி அனுப்பி இல்ல விட்டுருவாங்களாம். ப்ரோ இது வந்து இன்னைக்கு நல்லா பண்ணாங்க இல்ல பாருங்க. பாத்தீங்களா? இப்ப வந்து உதயநிதிலாம் இன்னைக்கு புஷி ஆனந்த் ஃபர்ஸ்ட் பேர்ல ஒரு அறிக்கை வந்துச்சு பாத்தீங்களா? உதயநிதிலாம் நல்லா இந்த பாருங்க. புஷி அண்ணாமலை ஒரே ஆனந்த் நிமிஷம் பேர்ல ஓகே. இந்த 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 சரி ப்ரோ, அறிக்கையே அந்த கூட மேல வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஒரே இன்னைக்கு நிமிஷம். இன்னைக்கு ஒரு இடி ஆளா ரைடு பத்தி நீங்களே நடவடிக்கை கிராஃப்ட்மேன் ரைடு நம்ம பண்ணிட்டு ஏன்டா நடவடிக்கை எடுக்காம போராட்டம் பண்ணி நாடகம் போடுறீங்கன்ற அறிக்கையே வந்து இப்ப ஆதோ ஒரிஜினா கொடுத்துருக்கலாம், அல்லது விஜய் பேர்லயே வந்திருக்கலாம். ரொம்ப கிளவரா அவங்க புஷி ஆனந்த் பேர்ல கொடுத்துருக்காங்க. சரியா? இதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணணும் பயங்கரமா. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்ப 2 நாளா போட்டு மிதின்னு சோசியல் மீடியா மிதிச்சாச்சு. கரப்ஷன் கபடதாரி அது இதுன்னு போட்டு மிதிச்சாச்சு. அப்போ இது இவங்களையும் இப்போ பிஜேபி வந்து டிஎம்கேவை வந்து ஊழல்னு கார்னர் பண்ணி அதை வச்சு தாங்க வளரலாம்னு நினைக்கிறாங்க. கரெக்டா நம்ம அதையும் அடிச்சு நொறுக்குறோம். பிஜேபி ஒரு மதவாத சக்தி, அதை நாங்க எதிர்க்கிறோம். திமுக ஒரு ஊழல் சக்தின்னு எதிர்த்து இவங்க பிஜேபி பாலிடிக்ஸே நம்ம காலி பண்றோம். இப்ப திமுக ஊழல் சக்தின்னு சொல்லி அதை வச்சுதான் 4 ஓட்டு வாங்கலாம்னு இவங்க பாத்துட்டு இருக்காங்க. அதையும் மொத்தமா காலி பண்றோம்ல. அதே மாதிரி இப்ப வந்து இப்ப புஷியான அந்த அறிக்கை கொடுக்கறது இது பண்றது இதை ஒரு லீடர்ஷிப்பா அவங்க வந்து எல்லாமே பண்றாங்க பாருங்களேன், கோஆர்டினேட்டடா. இதெல்லாம் நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி ஒவ்வொரு நாள் இந்த ட்ரெண்ட் பண்றது இதுல எல்லாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இவங்களை காலி பண்ணணும். கரெக்ட் ப்ரோ. கண்டிப்பா சரி ப்ரோ, நீங்க எடுத்து வைங்க. சரி தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ, ஒரு தேங்க்ஸ் ஆளா ப்ரோ, சரி தேங்க்ஸ் ஃபார் சச்சின், ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நிமிஷம் என்ன சச்சின். இந்த சொல்லிட்டு எனக்கே மறந்துச்சு. சரி ஏதோ ப்ரோ, ஒரே சொன்னீங்க. ஒரே ஒரு சொல்லுங்க நிமிஷம். அந்த ஒண்ணே சொல்லுங்க ஒண்ணு ராஜேஷ் இது ப்ரோ. மட்டும் இல்ல மட்டும் இல்ல அந்த இவரை நயனாநகேந்திரனோட அந்த பாருங்களேன். இது நம்ம உதயண்ணாவை பாருங்களேன். அண்ணாமலைக்கு மட்டும் கிளீனா ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. பாத்திருக்கியா? ஆமா. ஆமா. அண்ணாமலைக்கு எங்க மட்டும் மீட் கரெக்டா பண்ணலாம், மத்தவங்க எல்லாம் எந்த வந்துட்டு ரோட்ல பெருசா மீட் ரெஸ்பாண்ட் பண்ண பண்ணலாம். மாட்டாரு. ஏன்னா அவரு வளர்த்து விடுறாராம் அவரு பாஜகவை இங்க. ஏன்னா உங்களுக்கு ஏடிஎம்கே தேவையில்ல, இவங்க இருக்கட்டும், பாஜக வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு. இல்ல அது இன்டைரக்ட் டீலிங் தான் சையத் ப்ரோ. 2 பேரும் பிரஸ் கிட்ட பேசிப்பாங்க அவங்க எங்க மீட் பண்றதுன்னு. அவங்க பிரஸ் வந்து கூகுள் மேப் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் லொகேஷனோட. இந்த ரோடுக்கு வாங்க, அந்த ரோடுக்கு வாங்க. இல்ல இல்ல முதல்ல இந்த நாய் வந்து அரசியல் ரீதியா பேசணும். இந்த டைரக்ட் அட்டாக் இதெல்லாம் இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் நல்லதே இல்ல. இவனுக்கு இன்னும் அடிபட்டு தான் இல்ல டேமேஜ் ஆகும். இடுப்பு கிள்ளி இல்ல நடிக்கிற அப்படி இதுதான் அப்படின்னு சொல்றேன். நீ கேட்டாங்க. வந்து இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். மேர்லின் மன்றோ க்ளோனிங்கான ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல நடிச்ச நமிதா கூட உங்க கட்சியில தான் இருக்காங்க. அப்புறம் குஷ்பு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பேர் என்ன, ராதிகா இருக்காங்க. நைட்டோட நைட்டா கட்சியை கொண்டு வந்து இணைச்ச ராதிகா. வேற யாரு, கங்கனா டேய் ரணாவத் பண்ணாதது எல்லாமே டேய் டேய் அதெல்லாம் டேய் பேண்ட் அவுத்து போட்டு நடிச்ச பவன் கல்யாண் அவங்க கட்சியில தான் துணை முதல்வரா இருக்காரு. ஆமா. அது என்ன பாட்டுறாது? நம்ம அது திருப்பாச்சி பாட்டு வந்துட்டு மாதிரி ஒரு பாட்டு அது வரும்ல. ஒரு பாட்டு தான். அந்த பாட்டுலாம் பெருசா கண்ணு தெரியாது. கண்ணு இவன் வந்துட்டு கலந்தாச்சு. நான் ஏன் சிம்பிள் நம்ம மேட்டர் என்னன்னா உதயநிதியே ஒர்க்கிங் கள்ள கிளாஸ். தொடர்புல தான் இருக்காரு. ஏய் யாரு இருங்கப்பா, ஒரே நிமிஷம். தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாங்க. அந்த ஒரே மாதிரியான நிமிஷம். பாலிடிக்ஸ நம்ம வந்து நாத்திகன் இந்த இதெல்லாம் வேணாங்கிறதுக்கு பேச தான் நம்ம வேண்டாம். பேசிட்டு இருக்கிறோம். இல்ல நான் சொல்றது என்ன மேட்டர்னா, இவன் வந்துட்டு டைரக்டா இன்னைக்கு தளபதியை விமர்சிக்கிறேன்ற பேர்ல ஒரு ஒர்க்கிங் செக்டர் ஆஃப் உமனை வந்துட்டு ரொம்ப கேவலமா இழிவுபடுத்தியிருக்கான். அதாவது தன்னோட பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காண்டி தன்னோட போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் வந்துட்டு பெரிய ட்ராக்ஷன் கெயின் பண்ணாத நிலையில இப்படி வந்துட்டு தளபதியையும் அவர் கூட நடிக்கும் சக நடிகைகளையும் இழிவுபடுத்தி பேசுவதற்கு கடும் கண்டனம் என்னைய கேட்டீங்கன்னா. அதுவும் இல்லாம நீ வந்துட்டு இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா நீ எதுக்கு பண்றன்றது ஒரு முதல் கேள்வி. இடி வந்துட்டு இட் இஸ் அண்டர் தி டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். அவன்கிட்ட இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு போட்டுட்டான். அடுத்த கட்ட ப்ரொசீடிங்ஸ் என்னவோ அதை பண்ணுங்கடா. நீ என்ன போராட்டம் பண்ற எனக்கு புரியல. யாருக்கு எதிராக போராட்டம் பண்ற நீ? ஆமா, யாருக்கு அந்த எதிராக ஏகே போராட்டம் பண்ற? இந்த டிஎம்கே ஃபைல்ஸை கொண்டு போய் கவர்னர்ட்ட கொண்டு போய் கொடுக்கறது. டேய் அதெல்லாம் வந்துட்டு மத்த கட்சிக்காரன் பண்ணும். நீ சென்ட்ரல்ல இருக்கடா.
சென்ட்ரல்ல ஒரு பவரை ஆளே வச்சுக்கிட்டு பெண்களை எப்படி பாக்குறான் சச்சின்? பெண்களை எப்படி பாக்குறான்? பெண்களை ரொம்ப வந்து ஒரு திரைத்துறையில மாதிரி நடிக்க வர்ற ஆமா பெண்களை ஐயா ப்ரோ, அவங்க எல்லாம் இவன் எப்படி மட்டும் இல்லையா பாக்குறாங்க? பாஜகவே அப்படிதாயா பார்க்கும். அவங்க இது அப்ஜெக்டிவ் காயத்ரி ரகுராம் அப்ஜெக்டிஃபை வந்து ஒரு பண்றான், இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க அண்ணாமலையை பத்தி. அதை வேணா கட் பண்ணி இப்ப போடலாம். ப்ரோ காங்கிரஸ் அப்ஜெக்டிஃபை லீடர் பண்றான் வந்து ப்ரோ. ஒரு இது வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து சொல்றாரு, மோஸ்ட் அக்யூஸ்ட் அண்ட் கிரிமினல்ஸ் ஆர் இன் பிஜேபின்னு சொல்றாரு. ஆமா, அது ஒரு அவங்கதான் பார்லிமெண்ட்லயே பிட்டு படம் பாக்குறாங்களே. பத்திரிகை ரிலீஸ் பண்றாரு. பிஜேபியில இல்லாத கிரிமினல்ஸே கிடையாது, பிஜேபியில தான் இவ்வளவு கிரிமினல்ஸ் இருக்காங்க, ஆனா கட்சியில பொறுப்புல இருக்காங்க அப்படின்றான். நீ எல்லாம் வந்து பேசலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அண்ட் வந்து இந்த போராட்டம் பண்ண இந்த டிராமா கர்மத்தை பண்ணா தெரியுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. 4-10 பிரஸை கூட்டி வச்சுக்கிட்டு போராட்டம்ன்ற பேர்ல கார்ல உட்காந்து பேசுது. நான் நீ போராட்டம் ஆமா வீட்டுக்கு வெளியில நீ ஒன்று சட்டை கழட்டிட்டு பண்ண தெரியுமா? கோமாளித்தனமா? அதையாவது பண்ணி தொலை. நீ கார்ல உட்காந்து எதுக்கு பண்ணிட்டு இருக்க? நீ இங்க அவங்க உட்காந்து கார் கட்சியிலேயே அம்மையார் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, ரொம்ப அதிகமா கிரிமினல் பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் கட்சியில வந்து பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கட்சியில இருந்தே உன் கட்சி. ஆமா, சொல்றாங்க. தமிழிசை இது உன் கட்சியில எவ்வளவு மொத்த பெரிய கிரிமினலையும் கூடாரமா வந்துட்டு வச்சுக்கிட்டு கால்ல பெண்களை செருப்பு போட எவ்வளவு இழிவா எத்தனை நாளா இவன் வந்து அவன் கட்சியில் இருக்கிற பெண்கள், அவன் கட்சியிலிருந்து வந்த நடிகர்கள், கலைத்துறையில மத்த துறையில இருக்கிற பெண்கள் எல்லாம் அவன் எப்படி பார்த்துட்டு இருந்திருப்பான் நீங்க சொல்லுங்க. ப்ரோ நான் ஒரு எவ்வளவு இப்ப கூட வக்கிர பேசுவோம் புத்தி ப்ரோ. கொண்ட ஒருத்தனா இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு அசிங்கமாவும் வக்கிரமாவும் ஒர்க்கிங் கிளாஸ் விமனை பார்த்ததுனாலதான் சீமான் மாதிரியான அயோக்கியர்களுக்கு இன்னும் தைரியமா ஃபைட் பண்ணுங்கன்னு இந்த நாயால வந்துட்டு இது பண்ண முடியுது, வக்காலத்து வாங்க முடியுது. கரெக்ட். இந்த கேவலம் பிடிச்ச நாய் பெண்களை வந்து இவ்வளவு அசிங்கமாவும் கீழ்த்தனமாவும் இடுப்பு அது இதுன்னு சொல்லிட்டு அப்ப நீ அப்படித்தான் பாத்துட்டு இருக்கிற, நீ அந்த மாதிரிதான் பாத்துட்டு இருக்கிற இவ்வளவு நாளா. சென்ட்ரல் மினிஸ்டர் முருகன் என்ன படம் ரிலீஸ்க்கு போனாரு அப்போ? அங்க ஒரு 10 ஆக்டர்ஸ் தானே இருந்தாங்க, சுத்தி அங்க 5 லேடிஸ் இருந்தாங்க, லேடி ஆக்டர்ஸ் இருந்தாங்க, ஃபீமேல்ஸ் இருந்தாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் போயிட்டு அங்க போயிட்டு படம் வந்து துவக்க விழாக்கு உட்காந்து இதெல்லாம் பிடிச்ச போட்டோ எதுக்குடா கொடுத்தீங்க? அங்க சொல்ல வேண்டியதானே நடிகைகள்லாம் இப்படிதான் அப்படின்ட்டு. இப்ப நீ பண்ண ஒரு ப்ரொபகண்டா நீ அங்க போய் 2 பண்ண நாள் வேண்டியதானே? ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணான். அப்ப அது இல்லையா? இல்ல இவரே ஏதோ ஒரு இல்ல இப்போ எது நான் பிக்கஸ்ட் எக்ஸ்போஸா பாக்குறேன்னா, இவன் வந்துட்டு ஹைலி எஜுகேட்டட் மேன் மாதிரியும் தன்னை ஒரு சிவில் சர்வீஸ் எம்ப்ளாயி மாதிரியும் காட்டிக்கிட்ட ஒருத்தன் இன்னைக்கு இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுறதன் மூலியமா எக்ஸ்போஸ் ஆறான்ல. இதுதான் நமக்கு படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்ல இல்ல சச்சின். சரி ப்ரோ, அது அது மக்களால அப்படி பெர்சீவ் பண்ணப்படுது. நான் நம்மள்கிட்டயோ இல்ல நம்மளை பத்தி இவனை பத்தி நம்மளுக்குலாம் தெரியும் ப்ரோ. பட் ஆனா இவனை பத்தின ஒரு அவுட் சைட் வியூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, படிச்சிருக்கான்னு சொல்றான் இல்ல, அந்த படிச்சிருக்கான்ற விஷயமே நீ ரூல்ட் அவுட் பண்ணப்படுதுல. படிச்சிருக்கவனால இவ்வளவு கேவலமா பேச முடியாதுல்ல. இல்ல இன்னொரு விஷயம், உனக்கு ஒரு அவுட்ரேஜ் நீ வந்து அங்க பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு, அங்க வந்து உன்னை ட்ரிகர் பண்ற மாதிரி எப்படி வேணாலும் கேள்வி கேட்கட்டும். நீ கேள்விக்கு ரெஸ்பெக்டடா பதில் சொல்லு. ஒரு பார்ட்டி லீடரை நீ, அதான் ஒரு அவ்வளவு பேரை ரெப்ரசென்ட் பண்ற பார்ட்டி லீடரை நீ எப்படி நீ பேசணும்? நீ என்ன பக்கத்து வீட்டுக்காரன் பேசுற மாதிரி நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? அதான் அவனுங்களுக்கு என்ன ஒரு மேஜர் இஷ்யூனா, நம்மள வந்து பேசிட்டாங்களே, நம்ம பத்தி சொல்லிட்டாங்களே, நம்ம இதை ஏதாவது அட்ரஸ் பண்ணி ஆகணும். அதை தான் பண்ணி வச்சிருக்கான். இன்னைக்கு வாந்தி எடுத்து வச்சிருக்கான் பிரஸ் மீட்ல. அவன் பேசல, வாந்தி எடுத்து வச்சிருக்கான். அந்த நாயோட ரியல் ஃபேஸை வாந்தி எடுத்து வச்சிருக்கான். அப்போ படத்துல நடிக்கிற பிஜேபியில எத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்கடா டேய்? அவ படத்துல நடிக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் நீ மென்ஷன் பண்ண வரியா? நாளைக்கு போய் சொல்லு, உன் கட்சியில இருக்க குஷ்பு கிட்ட சொல்லு, நீ இப்படிதான் சரி, பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லு. இல்ல நான் கேக்குறேன் இந்த 2024 தேர்தல் வர்றப்போ வந்துட்டு இந்த ஐயோ ஏதோ இந்த சிவாஜி செத்துட்டாராங்கிற மாதிரி வந்துட்டு ஐயோ கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்துட்டாங்கன்னு 75 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்போ வந்து கொண்டு வந்தானே. நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்டு தருவோம்னு சொன்னானே. இப்போ எங்க மீட்டுட்டானா? 1 வருஷம் ஆகுது. கச்சத்தீவை பத்தி வாயை திறந்துருக்கானா நாய்? எந்த பிஜேபி காரனாவது இதுக்கு பதில் சொல்லுவானா? இந்த தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பண்றதுன்னு தெரியாம வந்துட்டு கச்சத்தீவை தூக்கிட்டு வந்தான். இப்போ எங்க போனா அந்த கச்சத்தீவு? இப்போ மீட்டுட்டானா? அவங்க ஆட்சி தான் நடக்குது. அது நாங்க ஆட்சியில வந்தா பண்ணணும்னு மாடுங்க. இந்த எச்ச டிராமா அவங்க ஆட்சி தாங்க நடக்குது சென்ட்ரல்ல. இங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல நான் வந்தா அதை நான் பண்ணுவேன்மா. ஏங்க தமிழ்நாட்டுல எப்படிங்க இது? என்னங்க நீட்டு ஒழிக்கிற மாதிரி நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மத்தியில நான் சொல்லட்டுமா, இன்னொரு ஃபன் பண்றானுங்க. நான் ஃபன்னு சொல்லக்கூடாது, இவனுங்களை எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்காங்க அப்படின்ட்டு. அவன் போன எலெக்ஷன் மீட்டிங் அப்போ ஒரு ஸ்டேஜ்ல சொன்னா, பாரதிய ஜனதா மட்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எப்படி என்னால வந்து இது ரோல் அவுட் பண்ண முடியும், இந்த இஸ்லாமியர் வெறுப்புகள் எல்லாம் எங்க பேரை சொல்லி எங்களை வந்து ஓட்டை வந்து இப்படி பண்றாங்க, அதை நான் எப்படி வந்து மாத்தி இஸ்லாமியர்கள் எல்லாரும் எனக்கு ஓட்டு போட வச்சு அவர்களுக்கு வந்து நான் காப்பனா இருப்பேன்னு
ஒரு கதை குத்தாம் பாருங்க. திருப்பரங்குன்றத்துல பாலுக்கு திருப்பரங்குன்றத்துல போராடினாங்களே. பாலுக்கு காவல் ஆ பூனையா? சரி ரைட். அந்த அதெல்லாம் கதை இருக்கு. அந்த கதை அதான் சரி அது இல்ல இருக்கட்டும். திருப்பரங்குன்றத்துல இன்னொரு விஷயம், போராடிட்டாங்க. முக்கியமான விஷயம். ஆக்சுவலா நம்ம தளபதியோட இஃப்தாரி பார்ட்டி வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஏ டு இசட். இன்னைக்கு அவன்லாம் வந்துகிட்டு உனக்கு அந்த ஓட் பேங்க் மேல கவலையும் இல்ல. அந்த ஓட் பேங்க் உனக்கு போடவும் மாட்டான். இவரு உனக்கு இஃப்தார் கொடுத்தா உனக்கு எங்க இருந்து எரியுது? ஏன்டா இப்படி அழுவுறீங்க? உங்களோட கோர் இவனுங்க மறைமுக கூட்டணி உதயநிதி ஆமா சொல்லியிருப்பாங்க. டேய் அவரு ப்ரோ, அவங்க எழுதி சிம்பிள் கொடுக்கறதுனால மேட்டர் இங்க ப்ரோ. எல்லாமே நடக்குது. நான் சிம்பிளா சொல்றேன். இந்த இஃப்தார் பார்ட்டிக்கு அதிகமா அழுதது டிஎம்கே தான். ஏன்னா என்னோட கோர் ஓட் பேங்க்ல கை வைக்கிறானேன்னு அழுதுருப்பாங்க. இவனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. இவன் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த ஆஹ், இந்தியா ஃபுல்லா அதையே ப்ரொபகண்டாவா பண்ணிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய நார்த் இந்தியன் பேஜஸ் எல்லாம் வாங்கி போட்டு தளபதி ஃபுல்லா போட்டிருக்க போட்டோ எடுத்து போட்டு பவன் கல்யாணோட இப்ப இந்த சனாதனின்னு சொல்லிட்டு இந்த ஃபயர் விட்டு மெண்டல் மெண்டல் டைமா கத்திக்கிட்டு இருப்பான். அதையும் எடுத்து போட்டாங்க. இவனோட அஜெண்டா அதுதான். உனக்கு அவர் இஃப்தாரி பார்ட்டி குடுக்கறது மூலியமா உனக்கு என்ன உனக்கு லாஸ் ஆகுது? அவர் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு அந்த ரமலான் பண்டிகையை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு அதை வந்துட்டு அந்த ஈவெண்ட்டை ஹோல்ட் பண்ணாரு. அதை மதிச்சு அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. அது நடந்து முடிஞ்சுச்சு. இதனால தன்னோட ஓட் பேங்க் யார் யாரெல்லாம் சிதைன்னு நினைக்கிறானோ அவன் தான் வந்துட்டு முதல்ல நிப்பான். நீ டிஎம்கேக்கு வேலை பார்த்துக்கிட்டு நீ ஏன் அதெல்லாம் பேசிட்டு இருக்க? சச்சின் அவன் அப்படிதான் சச்சின் பேசுவான். இந்த இந்த கேவலமான எச்ச பாலிடிக்ஸை இங்க இன்னும் ரோல் பிளே பண்ணின்னு இருப்பான். சிம்பிள். இவனுங்களை இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன அவனுங்களை வந்து நீ என்ன சொன்னாலும் சங்கி ஒட்டி வந்து அவனுக்கு தான் விழும். அந்த சங்கீஸ் வந்து அது மாத்தி கண்டிப்பா. போடவே மாட்டானுங்க. அவனுக்கும் ஒரு கோர் ஓட் பேங்க்னு ஒண்ணு இருக்குத்தானே செய்யுது. ஆமா நான் என்ன கேக்குறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபியூமிங் இன்சிடென்ட்ஸ், அதாவது அதாவது ஸ்டேட் கேபிட்டல் சிட்டில இருக்க ஒரு இவ்வளவு பெரிய பிரஸ்டீஜ் இன்ஸ்டிடியூஷன்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றப்போ அதை எவ்வளவுலாம் பெருசா எடுத்துட்டு போகணும்னு நம்ம தலைவர் ட்ரை பண்ணாரு. இவன் கோமாளி பையன் லண்டன்ல இருந்து திரும்ப வந்தோன்னா ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் வீட்டுக்கு முன்னாடி சட்டையை விட்டுட்டு சவுக்கால் அடிச்சு அதை டைவர்ட் பண்ணி அந்த விஷயத்தை நல்லிஃபை பண்ணி சேச்சுரேட் பண்ணி அதை பேசவே விடாம தன் பக்கத்தை அந்த கவனத்தை எல்லாரும் ஈர்த்து இவன்ட கோமாளித்தனத்தை பேசி இதை நக்கல் பேசி நையாண்டி இதை எப்படி பாக்குறீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு டோட்டலா அந்த ஆஹ் மாணவிக்கு நடந்த அநீதியை வந்து மறைக்கிற மாதிரியும் பண்ற மாதிரியும் திமுகவுக்கு ஒத்து இல்ல ஒத்து கீழே ஊத்திட்டு இல்லை இருக்கான். அவன் ஃபோன் நம்பர்லாம் எடுத்துட்டேன் நான் அப்படின்லாம் சொல்கிறான். ரிலீஸ் பண்ண எடுத்து நான் ஃபோன் நம்பர்லாம் அப்போ சொன்னான் ஃபோன் நம்பர்லாம் எடுத்துட்டேன், யாருன்னு தெரியும், இல்லீகலாக இல்ல எடுத்திருக்கேன் நான் இருந்தாலும். அதுல இன்னொரு ரொம்ப டாப் ஆஃப் தி ஃபயரிங், அதாவது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணப்பட்டது. அதுக்கு என்ன ரீசன்னு கேட்டா இந்தியன் பீனல் கோட் ஐபிசில இருந்து பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா இதுதான் வந்துட்டு புது ஐபிசி. ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு நாங்க வந்துட்டு எல்லா டேட்டாவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லீக் ஆயிருச்சுன்னு ஏதோ ஒரு கதையை ஓட்டினானுங்க. லீக் பண்ணானுங்க. ஒரு இவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூ அதோட எஃப்ஐஆர் லீக் ஆனது ஆன்லைன்ல. இது வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. அதுவும் வந்துட்டு சென்னை சிட்டில அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த விஷயம். இத வந்துட்டு எப்படி எல்லாம் எடுத்துட்டு போயிருந்திருக்கணும், நம்ம எப்படி எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருந்தோம். எந்த கோமாளி போலாது சட்டையை கட்டிட்டு சாட்டையால் அடிச்சு நான் கவன ஈர்ப்பு போராட்டம் பண்றேன், மயிறு செருப்பு போட பண்றேன்னு மாட்டேன் எவனா செருப்பு போட மாட்டேன்னு இருக்கு சொல்லிட்டு பயலாடா? தெரியும். நீ படிச்சிருக்கியாடா? நீங்களா ஐபிஎஸ் உண்மையாவே படிச்சுதான் ஐபிஎஸ் ஆனையா இல்ல பேப்பர் சேஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆனையாடா? நீங்களா நாங்க கோமியம் குடிச்சோம். கோமியம் குடிச்சுதான் கோமியம் ஐபிஎஸ் ஆயிருக்காங்க குடிச்சானோ போல. சரி அப்போ இல்ல நான் கேக்குறேன், நீ அப்போ நல்லவனா இருந்தா அன்னைக்கு ஏடிஎம்கே ஆட்சியில கூட்டணியில இருந்தல்ல, அப்போ பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சுல, அன்னைக்கு சவுக்கல் அடிச்சிருக்க வேண்டியது தானே? அன்னைக்கு மட்டும் வாய மூடிட்டு இருந்த. அன்னைக்கு சவுக்கால அடிச்சிட்டு இன்னைக்கு சீமானை போய் வந்துட்டு ஸ்ட்ராங்கா போராடுங்கன்னு சொல்றிய, வெக்கமா இல்ல உனக்கு? அவன் என்ன ஸ்ட்ராங்கா போராடுறதுக்கு அவன் என்ன அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு திமுக சொல்ற அதே கூட்டா சொல்றான் பாரு. அதுதான் ப்ரோ. உனக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே அஜெண்டா தான். ரெண்டு பேரும் வாட்ஸ்அப் ஃபார்வர்டு தான். மாத்தி மாத்தி இவனுக்கு அவன் அனுப்பிக்குவான், அவனுக்கு இவன் அனுப்பிக்குவான். ஏங்க அதுதான் இவன் என்ன படிச்சான்? முத அறிக்கையிலே அவர் சொல்லிட்டாரு, என்னோட இன்னொரு படம் சம்பந்தமான வேலைகளை முடித்து விட்டு முழு நேர அரசியலில் நான் இறங்குகிறேன். அவர் முதல் அறிக்கையிலே நன் ஆஃப் தேர் பிசினஸ் ப்ரோ. அது தேவையே இல்லை. அது அவன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு தேதிக்கு என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே எதிர்வினை ஆற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. டீலிமிட்டேஷன் பத்தி அறிக்கை வந்துச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் என்ன இஷ்யூஸ் வருது, மும்மொழி கொள்கைகளை பத்தி வருது. மும்மொழி கொள்கையை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் களத்துல நடந்துட்டு இருக்குது. நம்ம தோழர்கள் நீ என்னடா சொல்றது? ஒர்க் ஃப்ரம் நம்ம தோழர்கள் டிஸ்ட்ரிக்ட் வாரியா வந்துட்டு போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு குறித்து நீ வந்து சவுக்கால அடிச்ச எங்களுக்கு தமிழ் ஒரு நிமிஷம் அதான். அதாவது நீ சவுக்கால அடிச்சு செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி கம்ப்ளீட் கோமாளித்தனத்தை என்டையர் சர்க்கஸையும் உன் பக்கம் திருப்பின.
அங்க ஃபீல்ட்ல மகளிர் அணியை இறக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, ஆளும் அரசு பாதுகாப்பு இதுல பெண் மகளிருக்கு உரிய பாதுகாப்பு இல்ல. கிரைம் அகைன்ஸ்ட் விமன் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு களத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மகளிர் அணி, தாவேகாவுடைய மகளிர். என்ன உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ்? நீ தான் இல்ல வீட்டுல எனக்கு உட்காந்து தெரிஞ்சு சாட்டை அதுதான் அடிச்சிட்டு இருக்கிற. இன்னைக்கு வந்து இல்ல செய்து ப்ரோ, எலக்ட்ரிசிட்டி இல்ல அதுதான் இல்ல இன்னைக்கு ஒருவேளை அவங்களுடைய இல்ல தேர்தல் இவனு வாக்குறுதிகளை ஒண்ணா எடுத்து கொதறது வந்து நம்ம அணிதான். அன்னைக்கு வந்து பார்த்தோன்னு சொன்னா அன்னைக்கு வேலை நிரந்தரம் சம்பந்தமா ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறோம். அதாவது அரசு நாம போய் பரந்தூருக்கு போயிட்டு வந்ததுனாலதான் அரசு வந்து அதுக்கு ரியாக்ஷனே கொடுத்துருக்குது. நீ எல்லாம் பேசணும்னு சொன்ன அன்னைக்கு உனக்கு உனக்கு ஒத்து ஊதுறதுக்கும் உனக்கு நாய் கூட அகெயின்ஸ்டா சீண்டாது. எதையாவது பேசி உங்க 2 பேரையும் ஒரு பொசிஷன் பண்றதுக்கு மட்டும்தான் பேசுவோம். எதையாவது ஒண்ணு ஆக்கப்பூர்வமா செய்வோமா? எங்க தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு தேவையான ஒரு ரியாக்ஷனே வந்து கொடுக்குது. வேங்கை வேலுக்கு இவர் போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே அதிரடியா ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு அது வருது. அது போக மின்சார கட்டணம் வந்துட்டு 10 மணிக்கு உயர்வையும், மாதம் ஒரு தடவை மின்சார கட்டணம் அது சார்ந்து, சொத்து வரி உயர்வு சார்ந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு போராட்டம், ஆர்ப்பாட்டம், கண்டனம்னு சொல்லிட்டு ஃபீல்டு ஃபுல்லா பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. நீ என்ன கவனிக்கிற அரசியல? லண்டன்ல இருந்து வந்து நொட்டத்துக்காக வந்திருக்கிற? என்ன பார்த்துட்டு இருக்கிற? என்ன ஃபாலோ பண்ற அரசியல? சவுக்கு எடுத்து ஒண்ணு நீயே இன்னொரு 4 தடவை அடிச்சுக்கோ. அறிவு இருக்கு கட்ட பையன். பயல். செய்து ப்ரோ, இவன் வந்துட்டு ட்ரிகர் ஆகிறதுக்கு காரணமே அதுதான் செய்து ப்ரோ. இன்னைக்கு நம்ம தளபதி கிரவுண்டுக்கு வராமலே இவ்வளோ கூட்டம் கொடுத்து, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இல்லாம எந்த ஒரு இப்போ புதுசா வந்த கட்சி வந்துட்டு ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் வந்துட்டு மகளிர்ல இருந்து எல்லாருமே யங்ஸ்டர்ல இருந்து இவ்வளவு கூடுறாங்க. இது எல்லாம் அவன் அண்ணாமலை வந்தாலே இன்னைக்கு வந்துட்டு 1000-2000 பேர் தான் இல்ல வருவாங்க. இன்னைக்கு தளபதி இல்லாமலே வந்துட்டு அவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா அப்ப அவனுக்கு இல்ல எது ராஜேஷ் தெரியும்? ப்ரோ, தன்னெழுச்சியா வருது. இம்பார்ட்டன்டான வேர்டு அதை சொல்லுங்க. நீங்க இல்ல யாரும் போய் வாங்க வாங்கன்னு கூப்பிடல. பாஜகவையும் திமுகவையும் ஒரே தட்டுல வைக்கிறது, இட் ஹாஸ் ராட்டில் தி போத் ஆஃப் தம். ரொம்ப பயப்படுறானுங்க. இத வந்துட்டு திறம்பட கொண்டு போயிட்டு இருக்காரு தலைவர். எல்லா இடத்துலயும் இதை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. மக்களும் லைட்டா உணர தொடங்கியிருக்கானுங்க. ஆமா, இவனுக்கு 2 பேரும் ஒண்ணுதான். இவனோட எதிர்ப்பு அவனையும், அவனோட எதிர்ப்பு இவனையும் வச்சுக்கிட்டு மத்தியிலையும் மாநிலத்திலையும் நம்மளை ஆண்டுகிட்டு மக்களுக்கான அரசு பண்ணாம கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்துக்கிட்டு இப்படியே காலத்தை ஓட்டலான்னு பாக்குறானுங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, 29ல ஐஎன்சி எப்படியாவது கால்ல கையில விழுந்தாவது ஆட்சிக்கு வந்து தொலைஞ்சு உங்களோட அரசியல் என்னதான் மாநிலத்துல இருக்குன்னு காட்டுறதுக்காண்டியாவது ஜெயிச்சு தொலைங்கடா. உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்கறேன்டா. இவங்களை என்னதான்டா நீங்களும் தான் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. இவன் 3 இவன் வாட்டி நடத்தின ஜெயிச்சுட்டாங்க. போராட்டம், என்ன போராட்டத்தை ப்ரொடக்டிவா நடத்திருக்காங்க? இவன் நடத்தின போராட்டத்தை இந்த வந்து இப்ப ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிஸ்கட் கொடுத்து ஒண்ணு கையெழுத்து நமக்கு வந்து வாங்கினானா? பரந்தூர் அங்கேயே ஆல்மோஸ்ட் வந்து டிவிக்கேன்னு பார்த்தோம்னா ஒரு கத்துறானுங்க. கவன ஈர்ப்பு அழுத்தம் அரசுக்கு. சேலத்துல நடந்த அனல் மின் நிலையத்துல இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு வந்துட்டு பெர்மனன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அது ஒரு பெரிய அழுத்தம். அதுல வந்துட்டு 10 அன்னைக்கு போராட்டத்தை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லிட்டு அந்த குடும்ப ஆட்களோட சேர்ந்து போராடணும். அந்த தொழிலாளர்கள் அந்த ஒர்க்கர்ஸ் கோயம்புத்தூர் வந்து அந்த குப்பை கிடங்கு சைட் ப்ரோ. அது இவனும் பண்ணிருக்கானுங்க. ஓகேயா? ம் ம். நீ யார ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பேசிட்டு இருக்கிற? கட்சி களத்துல டீயா ஆக்டிவா உட்கார்ந்துட்டு இருக்குது. இவன் எதையாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறானா? இவனுக்கு தமிழ்நாடு டைனமிக்ஸ் என்ன, அரசியல் எங்க போய் ஏதாவது ஒண்ணு தெரியுமா? அப்படி ஆக்கப்பூர்வமா ப்ரோ ஏதாவது நீங்க யாராவது செஞ்சுட்டான்னு சொன்னா அதை செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றது, சவுக்கால அடிச்சு டைவர்ட் பண்றது, அப்படி ஏதாவது மக்கள் ப்ரோ விழிப்புணர்வு அடைஞ்சிடக்கூடாது ஸ்கூல் அப்படின்னு. பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து போட இல்ல வச்சது. ஆக்ஸ்போர்ட்ல இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா, சாட்டையில அடிக்க சொல்லி? எனக்கு புரியலப்பா. ஜியோ சொல்லி பாலிடிக்ஸ் கத்து படிக்க போயிட்டு கொடுத்தாங்களோ இல்ல சவுக்குன்னு பண்ண கத்து கொடுத்தாங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியல. இவன் வந்தான் டிஎம்கே பண்ற எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி அவங்கள சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி என்னதான் இவன் எனக்கு கொடுத்து மாத்தி மாத்தி கொடுத்துக்கிறான்னு தெரியல. இல்ல சச்சின், ஆனா அது வந்து மீடியா அட்டென்ஷன் வேணும் சச்சின். இஸ் கம்ப்ளீட்லி மீடியா அட்டென்ஷன். எனக்கு வந்து ஒரு மீடியா பசி வேணும். இங்க வந்து எல்லா லீடர்ஸும் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை பத்தி திட்டினாலும் கலாச்சாரம் சரி பேசணும்னு நினைப்பானுங்க. அதுதான் எல்லாருக்கும் வேணும். சீமான்லாம் இன்னைக்கு ஏன் வந்து இவ்வளோ டவுன் ஆகி உட்காந்துட்டு இருக்கானாலும் எனக்கு வந்து மீடியா அட்டென்ஷன் இல்லாம தான். நீ மீடியா அட்டென்ஷன் இருந்தா நீ எது வேணா பேசிக்கிட்டு எது வேணா டைம் லைன்ல வந்துகிட்டே இருக்கலாம். டெய்லியுமே நியூஸ் பேப்பர் டைம் லைன்ல வரலாம், நீ எல்லாத்துலயுமே வரலாம். இந்த நாய்க்கு மீடியா பசி தான். எவனும் என்ன மதிக்க மாட்டானே, யாரை பத்தி பேசினா மதிக்கணும். இந்த மாதிரி போராட்டம் நடத்தினா இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து போராட்டம் நடத்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லா அப்படின்னு பார்த்தா அந்த போராட்டத்துல 100 பேராவது 100 இருந்திருப்பாங்களா பேரா முதல்ல? இருந்திருப்பானுங்களா? அண்ணாமலை நடத்துற போராட்டத்தை விட நம்ம மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் தேவையில்ல, கிளை செயலாளர் நம்ம தாவேக்கால நடத்துற போராட்டம் வந்து வீரியம் நிறைந்த போராட்டமா இருக்கும். எழுதி தர்றேன் உனக்கு. மாவட்ட செயலாளர் நீ அஜித் ஆக்னல், சேலம் பார்த்திபன், ஈசியா சரவணன் அந்த அளவுக்கு எல்லாம் பேர், அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதெல்லாம்
புரியுதா? அப்ப நம்ம தலைவர்லாம் நீ இவனுக்கு அருகிலேயே கொண்டு வந்துடாத தயவு செய்து. நான் இல்ல சரி ப்ரோ, மாவட்ட செயலாளர்களோட சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம மாவட்ட மேட்ரு செயலாளர் வந்து நீ தூத்துக்குடி திருநெல்வேலியை எடுத்துக்கோ, நீ மதுரையில வந்துட்டு நம்ம விஜயன்பன் கல்லாணையை எடுத்துக்கோ, நம்ம வந்து சேலம் பார்த்திபனன் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் சொல்றேன். ஈஸியா சரவணன்ல இந்த ஒரு ஒரு 20-25 மாவட்ட செயலாளர் நான் எப்பவுமே சொல்றேன். அவங்க அண்ணாமலை என்ன அண்ணா மோடியே வந்தாலும் இவங்களுடைய போராட்டத்துக்கு சீரியஸா சொல்றேன். அவ்வளவு கண்டிப்பா ப்ரோ. பெரும் படை பெரும் காசு அதாவது கொடுக்காம வராது சைடு அவ்வளவு ப்ரோ. போராட்டம்னா 2000 மோடிக்கெல்லாம் பேர் காசு வந்து கொடுத்தா இறங்கிடுறானுங்கடா. ஏன் ப்ரோ நான் என்ன கேக்குறேன், அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி திருப்பூர்ல இருந்து ஹிந்திக்காரனா இல்ல இறக்குவானுங்க. ப்ரோ, அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி இது ஒரு என்ன விஷயம் ப்ரோ. பாலிடிக்ஸா நீ எனக்கு நீங்க இவனுங்க நம்மளுக்கு சொல்லி தர்றானுங்களாடா? இல்ல நான் அந்த சத்- ஃபீல்ட் பாலிடிக்ஸ்குள்ள தான் வரேன் செய்யும் ப்ரோ. அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு இஷ்யூ ஹவு டு ஹேண்டில் ஹவு டு நாட் ஹேண்டில்ன்றதுக்கான 2 எக்ஸாம்பிள். ஒன்னு தளபதி விஜய், இன்னொன்னு அண்ணாமலை. இதை என்ன பண்ணியிருந்திருக்கணும்? மக்கள் மத்தியில அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தலைவர் கைப்பட கடிதம் எழுதினாரு. அதை எங்க கழக மகளிர் அணியை வந்துட்டு எல்லாருக்கும் விநியோகிச்சாங்க. ஏன் வந்துட்டு டிஎம்கே பயந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி அதை பேம்ப்ளெட்ஸை கொடுக்க விடாம தடுப்பான்? ஏன்னா தட் இஸ் கிரியேட்டிங் அன் இம்பாக்ட். அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணா மக்களுக்கு தெரியுது இதனால வந்துட்டு இப்படி நடந்திருக்கு, இதனால விஜய் வந்துட்டு கைப்பட எழுதியிருக்காரு, அது எல்லா பெண்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்றது தெரியும். நீ பண்ணதுனால என்ன இம்பாக்ட் இருக்கு? நீ பண்ணது என்ன பண்ணுச்சு தெரியுமா? நீ பண்ணது அந்த விஷயத்த மழுங்கடிச்சிச்சு, அந்த விஷயத்த சேச்சுரேட் பண்ணுச்சு, அந்த விஷயத்த தடம் தெரியாம அழிச்சிருச்சு. நான் என்ன கேக்குறேன், நீ எப்படி எங்களை சொல்லுவ? நாங்க இன்னைக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டிஎம்கேக்கு ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கோம், ப்ரெஷர் மேல ப்ரெஷர். இன்னைக்கு வந்துட்டு தளபதியோட கடிதம் வந்துச்சு. என்ன கடிதம்னா, டாஸ்மாக் முறைகேடு ஊழல்ல 1000 கோடி வந்துட்டு அபேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு எதிரா உன் கடிதத்துக்கும் உன் ஆர்ப்பாட்டத்துக்கும் அவன் சளைக்க மாட்டான். ஏன் தளபதி அதை வந்து ஒரு அறிக்கையா விட்டாருன்னா செதறிக்கிட்டு ஓடி வருவான் ஆளா. நீ யாரு கோமாளின்னு கேக்குறேன். நீ உன்னோட மாநில தலைவர் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காண்டி பண்ற சர்க்கஸோட நிறுத்திக்கணும். எங்க பக்கம்லாம் வரக்கூடாது. புரியுதா? முதல்ல இந்த கோமாளியை அடிக்கிற ரேஞ்சிலே நம்ம இல்ல. இவனாலாம் ஆனா நம்மளாம் அடிக்க கூடாது, மதிக்கவே கூடாதுன்னு தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். இல்ல மதிக்க கூடாதுதான் நானும் இண்டிவிஜுவல் இருந்தேன். அட்டாக் ஆனா பண்ணனால டூ தான் இந்த மச்சா நாய் வந்து போயிட்டான் அடிக்க இன்னைக்கு. வேண்டியதா போயிடுச்சு. இண்டிவிஜுவல் இல்ல அட்டாக் பண்ணியிருக்கான், இல்ல அதுதான் நம்ம இன்னைக்கு போயிடுச்சு. இந்த இன்னொரு முக்கியமான பாயிண்ட், தளபதி வந்து பிஜேபியும் டிஎம்கேவையும் ஒரே தராசுல வச்சு பார்த்து அதை பெருசா வந்து இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போனது வந்து சீரியஸா சொல்றேன் சச்சின், நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல் வேணும் உண்மையாலுமே. ஏன்னா 2 பேர் கையிலயும் சர்வ பலம் இருக்கு, என்ன வேணா பண்ணலாம். இந்த கட்ஸ்லாம் இன்னைக்கு ஏடிஎம்கேவே பண்ணலையா இந்த இதுவே? எக்ஸாக்ட்லி ப்ரோ, 100%. ஏடிஎம்கே ஏடிஎம்கே பண்ணல. ஸ்லீப்பிங் மோட்ல தான்டா இருக்கான். நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் கவினு. இப்போ அடிக்கடி இந்த திமுக கொத்தடிமைகள் வந்துட்டு அவருக்கு ரைடு வந்துச்சுன்னு தூக்கிட்டு வருவாங்க. நானும் அதே தான் கேட்கிறேன். 2Gன்னு ஒரு கேஸ் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு இந்த டாஸ்மாக் முறைகேடுன்னு இருக்கு. வாஸ் ஹி நெவர் அக்யூட்டட்? அவர் மேல வந்துட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்படுச்சா? ரைடுன்றது இட் இஸ் ஹேப்பனிங் நியூமரஸ் ஒகேஷன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். பட் ஆனா அக்யூட் பண்ணாதான் அது வந்து அவர் அக்யூட், இல்லைன்னா அவர் கிடையவே கிடையாது. அது எதுக்கு வந்துச்சு அந்த ரைட்ஸ்? அவர் வந்துட்டு டிமானிட்டைசேஷனை எதிர்த்தாரு, அந்த ரைடு வந்துச்சு. ஜிஎஸ்டி பத்தி பேசினாரு, அந்த அந்த ரைடு ரைடு வந்துச்சு. வந்துச்சு. எல்லாத்தையுமே பிஜேபியோட வினாமஸ் அஜெண்டாஸ் எல்லாத்தையும் எதிர்க்கும் போது அவர் மேல ஏவப்பட்டதுதான் அந்த ரைட்ஸ். அதை தூக்கி பிடிக்கிற உடனே கொத்தடிமை நாய்க்கெல்லாம் நான் எந்த விதமான மரியாதையும் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ வந்துட்டு இப்ப டிஎம்கேயும் எதிர்க்கிறாரு, பாஜகவும் எதிர்க்கிறாரு. நீ சொன்ன மாதிரி ஒரே நேரத்துல 2 பேர்த்தையும் எதிர்க்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு உண்மையாவே பெரிய தைரியம் வேண்டாம். ஏன் கேள்வி, எப்படி வேணாலும் எந்த கோணத்துல வேணாலும் தாக்கலாம். இப்போ வந்துட்டு அதத்தான் சொல்றேன். பொய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தத இவன் ஒரு மாதிரி அணுகுவான், அவன் ஒரு மாதிரி அணுகுவான். நம்ம வேணான்னு சொல்ற இடத்துலயும் இல்ல, வேணும்னு சொல்ற இடத்துலயும் இல்ல. அது வந்துட்டு ஒரு மாதிரி நிர்கதியான நிலைமை தான். அந்த மாதிரிதான் இவன் கேம் பிளே பண்ணுவானு. இப்போ இவன் கொடுத்தா பாஜக தான் மறைமுகமா தளபதியை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுதுன்னு இவன் பேச, கொடுக்கலன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்க பொறுப்புல அப்படின்னு இவனுக்கு மிரட்டல் தோனியில பேச, இந்த மாதிரி மாத்தி மாத்தி கேம் ஆடிட்டு இருக்க நிலைமையில மக்களுக்காண்டி இன்னைக்கு நிக்கிறது யாரு? He is from சினிமா பேக்ரவுண்ட். ஆமா, எஸ் he is from சினிமா பேக்ரவுண்ட். 33 வருஷம் நடிச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணி தான் வந்திருக்காரு. பட் ஆனா அது ஒன்றும் மீனான ஜாப் இல்லையே. அது ஒரு தொழில். இல்ல அது தப்பு கிடையாது. இல்ல அது தப்பு கிடையாது. மோடி முதல்ல ஆக்டர் தான், தப்பு கிடையாது. எல்லா எலெக்ஷன்லயுமே, சென்ட்ரல் எலெக்ஷன்லயுமே he will address cricket players like என்ன சொல்றது, எல்லா கிரிக்கெட் ஸ்டார் பிளேயர்ஸையும் மீட் பண்ணுவான், எல்லா ஸ்டார்ஸையும் மீட் இல்ல பண்ணுவான் பாலிவுட்ல நான் இருந்து. கேக்குறேன், இந்த மீட் சரி ஓகே வரும் சரிங்களா? இல்ல அதாவது நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரஜினின்னு ஒரு கோமாளி வந்துட்டு அரசியல் பண்றதா இருந்தது. யார முதலமைச்சருங்கிறத வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இவனை தானே முதலமைச்சரா வந்துட்டு முன்னேற்ற நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு உனக்கு தெரியலையா ரஜினி வந்துட்டு எடுப்புக்கிறது உனக்கு தெரியலையா? அதை விடுங்க, இப்ப அந்த இதெல்லாம் தேவையில்ல, அதை விடுங்க.
ம். இல்ல அது அதுலயே அவனுக்கு போட்டு தேவைப்பட்ட பேசி நடிகர்னா ஓகேங்க. தேவைப்படாத ம். நடிகர், தங்களோட அஜெண்டாஸை இல்ல எதிர்க்கிற நடிகர், சரத்குமார வச்சுட்டு அவர் பேச மக்களுக்காண்டி வச்சுட்டு நிக்கிற இருக்காரு. ஆ. நடிகர். சரத்குமார புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அவர் நடிகர் தானே அவரு. வை ப்ரோ ரம்மி வாட் நாயகன் ப்ரோவா டே ரம்மி அர்ஜுன் நாயகன்டா நாங்கெல்லாம் ஒரு அர்ஜுனா பாட்டு ஆ, பார்த்துருக்கேன். சரத்குமார்லாம் வந்துட்டு முதல்ல அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் பிஜேபியில் இருக்கானான்னு பாருங்கடா. இல்ல அவனே அர்ஜுனா தான் சொன்னான். அர்ஜுனா நான் சொன்னாலாம் அவனெல்லாம் யாராவது நான் சின்ன கேட்பாங்களா? வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இல்ல நான் சொன்னாலாம் யாராவது கேட்பாங்களா? அதனால இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னா ரம்மியோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. அப்புறம் எதுக்குடா வந்து நீ ஸ்டேஜ் அப்ப நின்று இது பேசுற? சொன்னா மட்டும் எவன் கேட்பான்? அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளவு தூரம் ரோல் ஆகுறதே கேட்க எவனும் கேட்க மாட்டான். கவினு அரசியல் இங்க ஒரு சில ஜோக்கர் இருக்காங்க. அதுல வந்துட்டு ரம்மி நாயகனு, அப்புறம் கருணாசு, இன்னும் நிறைய ஜோக்கர் வந்து நான் போஸ் வந்துட்டு அண்ணாமலை எல்லாம் இருக்காங்க. விட்டீங்க. கருணாசன் சொல்லாதீங்க ப்ரோ, லொடுக்கு பாண்டின்னு சொல்லுங்க. அண்ணாமலை லோடுக்கு பட்டி விட்டீங்க. கமலையும் ஜோக்கர் இவங்கெல்லாம் தான், வந்துட்டு நம்மளும் ஜோக்கர். மாசத்துக்கு கமல் மாசத்துக்கு கமல் ஒரு 2021 நம்மளும் ஜோக்கர் தான். 40 சீட்டு கொடுத்தாப்ல இவருக்கு 70 70 70 சீட் சார். அதுல 70 நிப்பாட்டுற அளவுக்கு நம்மளுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதியை திரும்ப கமல்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டாப்ல இவரு. எவ்வளவு நீங்க பெரிய பண்ண கோமாளித்தனம். கோமாளித்தனம்லாம் வந்துட்டு பாத்துக்கிட்டு தானே இருந்தோம் எல்லாத்தையும். எனக்கு என்ன இன்னும் ஒரு சுரேந்திர வீடியோ கையை ஞாபகம் தூக்கிட்டு இருக்கு இருக்காரு. சச்சின்னு. ஒரு ஊருக்கு வந்து கேம்பெயினிங்க்கு போறாப்படி சரத்குமார். அவர் ஏதோ ஒரு பெரிய எஸ்யூவி வண்டி, அது என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. அந்த ஊரோட மாவட்ட செயலாளர் அவங்க ஒய்ஃப், அவங்கள தவிர வேற யாரும் இல்ல. ஒரு ஷேர் ஆட்டோல கொடியை கட்டியிருக்கான். இதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதை போட்டு அசிங்கப்படுத்திட்டான் நியூஸ்ல. ஆமா அம்மா இவரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் ம். வந்து ஆளை சேர்க்காம என்ன ஏன் கூட்டு வந்தீங்க? யார்கிட்ட பேச சொல்றீங்க? காலி சேருக்கு உரையாற்ற சொல்றீங்களா நீங்க? ஆளெல்லாம் முதல்ல நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு அங்க மைக்கு முன்னாடியே பேசிட்டு இருக்கிறாரு அவரு. மைக் இந்த அரேஞ்ச் கோமாளி பண்ணணுமா? எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு? கூட்டம் அரேஞ்ச் இல்ல தானே நீங்க இதுல பண்ணணும். யாருக்கு ஏய், உரையாற்ற சொல்றீங்க? காலி சேருக்கு உரையாற்ற கேள்வி சொல்றீங்க, நக்கல் பண்றீங்களா? சரி, போன வருஷம் வந்துட்டு இந்த அண்ணாமலை வந்துட்டு ஏதோ ஒரு பாத யாத்திரை நாடகம் போட்டாங்க தெரியுமா? ஆமா, அப்போ வந்து தமிழ்நாடு ஆ, ஜோடோ யாத்ரா. அது தமிழ்நாடு ஜோடோ ஏதோ யாத்ரா. அந்த அந்த எண்மண் அந்த மக்கள் நாடகத்துல அது என் மண் என் மக்கள் ஏதோ ஒன்று 4 நாடகம் பேரு. போட்டான். அந்த நாடகத்துல நம்ம அப்ப கட்சி கூட ஆரம்பிக்கல. நம்மளோட விஎம்ஐ கொடியை வச்சுக்கிட்டு ஒரு 10 பேரை நிக்க வச்சுக்கிட்டு இன்னொரு நாடகம், அந்த நாடகத்துல இன்னொரு நாடகம் போட்டான் பாத்தீங்களா? தெரியுமா உங்க அதெல்லாம் வீடியோ பாத்திருக்கீங்களா? இல்லைங்க. இல்லையே. இல்லங்க அதெல்லாம் நீங்க என் மண் என் மக்கள்னு ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு பண்ணான்னு மட்டும் தெரியும். மத்தபடி அதெல்லாம் என்ன அதுவும் ஏன் நடந்தது? பண்ணான்னு தெரியும்னா வந்துட்டு அதே மாதிரி ஒரு இந்து பையனுக்கு வந்துட்டு முஸ்லீம் கட்டப்ப போட்டு விட்டு ஐடி கார்டெல்லாம் போட்டு விட்டு ஆமா நான் ஆமா நான் ஆமா ஒரு ஆமா முஸ்லீம் அந்த தான். பையன் நம்ம அது ஃபேன்னு ஞாபகம் சொல்லி இருக்கு. வீடியோ எல்லாம் போட்டிருந்தான். அது அதான் ஞாபகம் அதான் எனக்கு. அதான் அதை நான் சிவகங்கு. வந்துட்டு போய் அண்ணாமலை அவர் தான் வந்துட்டு ஆதரிப்பன்ட்டு ஒரு வீடியோ போட்டு அவனை வந்துட்டு அவன் ஐடி கார்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. எதுக்கு இந்த எச்ச பொழப்பு? இல்ல ஒரு விமர்சனம் வைக்கணும்னா அரசியல் ரீதியா வைக்கலாம். உங்க கருத்து இல்ல கொள்கையில ஏதாவது முரண் இருக்கு, இல்ல இவங்க செயல்பாடு சரியில்லை அப்படின்னா நீங்க வந்து விமர்சனம் வைங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இந்த படத்தை வச்சுட்டு சிறுமப்படத்தை நினைக்கிறது வந்து இது எவ்வளவு பெரிய தற்குறித்தனம். ஒரு படத்துல நடிச்ச ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு அதுல நடிச்ச சீன்ஸை வச்சுக்கிட்டு அப்படி நீங்க அப்படின்னா படம் வந்து உங்களுக்கு சிறுமை, படம் வந்து ரொம்ப கேவலம் அப்படின்னா நீங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணுங்க. படம் இந்த தொழில் எனக்கு பிடிக்காது. அப்படிதான் அதுல பாக்குறோம். இருந்து வர்றவங்க சினிமா அதுல நடிகர்கள் இருந்து யாரையும் வர்றவங்க நாங்க ப்ரமோஷனுக்கு கூப்பிட மாட்டோம், ஓட்டு கேட்கறதுக்கு கூப்பிட கூப்பிட மாட்டோம், மாட்டோம், கட்சியில சேர்க்க மாட்டோம். அப்புறம் சேர்க்க சினிமா மாட்டோம். அது நடிகைகளை பாக்குறவங்க நாங்க இவ்வளவு மட்டமாவும் கேவலமான தொழில் செய்யறவங்களாதான் நடிகைகளை நாங்க பாக்குறோம். பகிரங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றா. பண்ணுங்க மாதிரி இப்ப இந்த நேஷனல் அவார்ட்ல எது கொடுக்குறீங்க? எல்லாம் தூக்கிடுங்க. ஒரு இல்ல கேவலமான தொழில் இவனே தானே ஒரு ஒரு இன்டர்வியூல விஜய் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப நெய்வான டான்சர், அதுக்கப்புறம் அவரை மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு இண்டஸ்ட்ரியிலே யாரும் இல்லைன்னு இவனே ஒரு பேட்டி கொடுத்திருக்கான். அப்ப வந்து கட்சியில இடுப்பு ஆரம்பிக்கல கட்டுறவங்களுக்கு இவர். இடுப்பு கட்டுறவங்களுக்கு எதுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்குறீங்க? ம். இல்ல. இது வந்து என்னன்னா சும்மா அது வந்து படத்தை வச்சு சிறுமப்படுத்துறதுக்கு இந்த மாஸ்டர்ல குடிச்சாரு அப்படின்னா அதே படத்துல தாண்டா குடிக்காதீங்க அது தப்புன்னு மறுபடியும் சொன்னாரு. அந்த படத்தை செகண்ட் ஹாஃப் அப்ப எந்திரிச்சு போயிட்டேயாடா நீ படம் பார்க்காம? செகண்ட் ஹாஃப் அதையும் அந்த பார்த்துட்டு நாய் அதையும் வேற பேசுறாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருந்துறப்பா எனக்கு தெரிஞ்சு. ம். இந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட். அதுல சொல்றது நல்ல கருத்தா இருந்தா அதை எடுத்துக்க, தப்பா இருந்தா இது பண்ணிருங்க. அதுக்கும் ரியல் லைஃப்க்கும் சம்மந்தமே கிடையாது. நீ அரசியல்ல விமர்சனம் பண்றியா, ஓகே ஃபேர். அதை விட்டுட்டு படத்தில் நடிச்சதை வந்து எடுத்து பேசிட்டு இருந்தீங்கன்னா இதோட உனக்கு இதெல்லாம் நீ எல்லாம் என்னடா ஐபிஎஸ்க்கு என்னடா பேர் இது பண்ணி யூகே எல்லாம் போய் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? எல்லா பிட்டுதான். லண்டன்ல இதெல்லாம் சொல்லி தரல போல ஒரு இருக்குது. போராட்டம் நடத்தினா 200 பேப்பர் பேர் சேசிங் கூடுறது, தான். 200 பேர் கூடுறதுக்கு துப்பு இல்ல. நீ எல்லாம் போராட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற, ஃபீல்டு பாலிடிக்ஸை பத்தி எங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிற. இதுல வேற இதுக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் வேற 2036 பிஜேபி ஆட்சி அண்ணாமலை ஆட்சி தான் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான்.
இது சையத் ப்ரோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தஞ்சாவூர் சைடுன்னு நினைக்கிறேன். லாவண்யான்னு ஒரு 17 வயசு பொண்ணு வந்து ஹாஸ்டல் வார்டனோட ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுச்சு. அப்புறம் அப்புறம் பார்த்தா அந்த ஸ்கூல் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலு, அது கிறிஸ்டியனிட்டிக்கு மாற சொன்னாங்கன்னு சொல்லி இவனுங்க ஒரு 4-5 பேர் கும்பலா போய் பிரச்சனை பண்ணானுங்க. ஞாபகம் இருக்கா? தெரியலடா. அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்லயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது லாவண்யா வந்து அந்த ஹாஸ்டல்ல நடந்த பிரச்சனைக்காக தான் இப்படி பண்ணியிருக்கு அப்படின்ட்டு போட்டுட்டு, இவனுங்க வந்து 4 பிரிவா போயிருக்கானுங்க. ஆர்எஸ்எஸ், விஸ்வ ஹிந்து பரிஷது, அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷது, இதெல்லாம் சேர்ந்து லாவண்யா வந்து இன்னும் ஹிந்துத்துவா மேல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் நான் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்லயே. எவ்வளவு கேவலமா மத கலவரத்தை தூண்டுற வேலை அசால்ட்டா பார்த்துருக்கான். இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் என்ன? மக்களை மதத்தின் கீழே மூலியமா கமெண்ட்ல பிரிக்கிறது. போட்டிருக்கேன். சேகர் ரெட்டில இருந்து ரொம்ப டீப்பா டீடைல்டா போனா நாரி போயிடும் சேகர் எல்லாம். ரெட்டில இருந்து எஸ்பி வேலுமணில இருந்து எல்லாரும் ஏடிஎம்கேவோட ஊழலையும் வந்துட்டு கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவனுங்களை மிரட்டிக்கிட்டு இதெல்லாம் வருஷம் ஏன் நீ டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு நேர்மையானவன் கொடுக்குறிய நீ கவர்னர்ட்ட, அதனால நேர்மையா என்ன இல்ல நீ பெனிஃபிட்? நேர்மையானவன்னா எஸ்பி வேலுமணி மேல 3 தடவை ரைடு வந்து 3 தடவை மாட்டினாங்கல்ல, அப்போ வந்துட்டு உள்ளத்துக்கு போட வேண்டியதுதானே. எதுக்கு நீ அவங்கள வந்துட்டு வெளியில வச்சிட்டு இருக்க, மிரட்டிட்டு இருக்க? இல்ல இவன் தான் இல்ல அது வேணா டிஎம்கே ஃபைல்ஸ்னு குடுக்குறேன்டாப்பா பெரிய டப்பால போய் கவர்னர் கிட்ட. அதுல என்னப்பா உனக்கு பெனிஃபிட்? உள்ள திறந்து பார்த்தா தினகரன் பேப்பர் கட்டிங், தினமலர் பேப்பர் கட்டிங், அவ்வளவுதான் கொடுத்துருக்குது. இதையே வந்து ஸ்கேன் பண்ணி போட்டு அதை ஒரு பென்டிரைவ்ல போட்டு, என்ன கேவலமான வேலை இதெல்லாம். நான் சொல்றேன், இவனுங்களால திமுக காரன் ஒருத்தனுக்கு எந்த ஆபத்து வராது. இந்த இடி ரைட்லயுமே எதுவுமே நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போதைக்கு வச்சு பார்க்கும்போது எதுவுமே நடக்காதுன்னு தான் தோணுது. இவங்க வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு பேரம் அது பேசுறதாவும் என்ன ப்ரோ நெகோசியேஷன். நடக்கும்? இல்ல டெல்லியில போய் என்ன பண்ணுவாங்க? இவன் அவன் காலில் விழுவானா இல்ல அவன் இவன் காலில் விழுவானா? 2 என்ன பேர் நடக்கும்? மாத்தி மாத்தி காலில் வந்துக்குவாங்க. அது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்துக்குருவாங்க, அவ்வளவுதான். வட்டம் நானும் பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு இந்த பிஜேபி ஆட்சியில வந்ததுக்கப்புறம் பாக்குறேன், ஏடிஎம்கே ஆட்சியா இருக்கட்டும், டிஎம்கே ஆட்சியா இருக்கட்டும், இங்க வரானுங்க, இடி ரைடு பண்றானுங்க, ஏதாவது சிக்குதுன்னு சொல்றானுங்க, திருப்பி அந்த சம்பந்தப்பட்டவன் வந்துட்டு டெல்லிக்கு போறான், அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம போயிருது. கோயம்புத்தூர்ல நான் உயிரோட இருக்க வரைக்கும் லூலு மால் வராதுன்னு ஒருத்தர் பேசினாரு. இன்னைக்கு லூலு மால் வந்து கூட்டம் குவிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் எடுத்தனா என்ன ஆகும்? அந்த வீடியோ எடுத்து போடுறா, வீடியோவையும் லூலு மாலையும் வந்துட்டு எடுத்து போடு. அதுக்கப்புறம் வந்து சிஎம் வந்து துபாய் போகும்போது 5000 கோடி எடுத்துட்டு போனாருன்னு சொல்ற. அப்படி ஏர்போர்ட்லாம் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு, சென்ட்ரல் தானே. இது 5000 கோடியா? என்ன என்னடா இது? சொல்லி ஞாபகம் இல்லையா உனக்கு? என்னடா சொல்ற? ஆமா, இவன் தான் அந்த அக்யூசேஷன் வச்சான் 5000 crores எடுத்துட்டு எடுத்துட்டு போயிருக்காருன்னு. போனாருன்னு சொல்லல, சட்டவிரோதமா ஆ. பண பரிவர்த்தனை பண்றதுக்கு டிரான்சாக்சன் பிடிக்கிறதுக்காக போனானு. 5000 கோடி எப்படி ஏர்போர்ட்ல எடுத்துட்டு போறேன்னு சொல்லு. இல்ல இவன் அதான் சொன்னான்னு சரி சொல்லுவான், அவ்வளவு டிரான்சாக்ஷன் முட்டாள் தான் சொல்லிருக்கான். இவன். இவன் அதையும் சொல்லான்னு சொல்லுவான். இல்ல சார் ப்ரோ, இவ்வளவு சொல்றாருல, ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாடா அந்த டிஎம்கே. இல்ல 20000 புக்கு படிச்சான்னு சொன்னப்போ நம்பனே இல்ல, இதையும் நம்பு. 2 லட்சம் கேஸ் நம்பணும், 20000 புக்கு இன்னும் சொல்லு. அப்புறம் 5 லட்சம் ஓட்ட காணோம். எலைட் வெர்ஷன் ஆஃப் சீமான்டா. சீமான் படிக்காத தற்குறி, இவன் படிச்ச தற்குறிடா. அவ்வளவுதான்டா வித்தியாசம். பர்ஃபெக்ட். சொல்லுவான்ல, காதல விடுவான்ல, அதாவது வந்துட்டு இவன் டிகிரி சர்டிபிகேட்ல அட்டஸ்டேஷன் ஆயிருக்கலாம்னு கொஞ்சம் பாருங்கப்பா. இல்ல ப்ரோ, உண்மையிலே சத்தியமா வந்துட்டு ஒரு அடிப்படை அறிவு இருக்கக்கூடியவன் நிச்சயமா இந்த மாதிரி பேச மாட்டான். இல்ல ப்ரோ, வானூர்தியில தமிழ் அறிவிப்பு இல்லைன்னா நடுவானத்துல நிப்பாட்டிடுவேன்னு சொன்னா, அந்த மாதிரிதான் இவன் 2 லட்சம் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கானா. டே, உன்னோட சர்வீஸ் ஹிஸ்டரியே 8 வருஷமோ என்னமோ தானடா. ஒரு நாளைக்கு 10,000 கேஸ் 2 லட்சம் கேஸ் இன்னும் அடிச்சு ப்ரோ. இவங்க எல்லாம் பொய் புழுதல் ப்ரோ. இவங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்துட்டு they have gone to the dogs. அதனால வந்துட்டு இவங்க யாருமே மக்களுக்கு வந்துட்டு உண்மையை சொல்லணும், இது பண்ணலாம் இல்ல, அவதூறு பேசணும், பொய் பேசணும். அதே மாதிரி சச்சினே, பொலிட்டிக்கல் வந்துட்டு இப்போ எல்லாருமே உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே பாக்குறாங்க. நீ ஒரு தலைவரை வந்துட்டு உரிமையிலையோ இந்த மாதிரி ஆபாசமாவோ அவங்க தொழிலை வந்துட்டு கேவலப்படுத்தியே பேசினேன்னா அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. உன்னை விரும்புறவனா இருந்தா கூட வந்துட்டு நிராகரிச்சுட்டு போயிடுவான். 10 வருஷம் எம்ஜிஆர் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏன் வந்துட்டு டிஎம்கேவால வர முடியலன்னா இப்போ இதனாலதான். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் டிஎம்கே அதைத்தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆபாசம் அவதூறு இதைத்தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. தன்னை எதிர்க்கவங்களும் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிஷனும் அதை தான் அரசியல்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுல வந்துட்டு டிஃப்ரெண்டா
ஒரு மாற்றமா வந்துட்டு ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸ் எடுக்கிறது தளபதி மட்டும்தான். நீ அவரை வந்துட்டு வாடா போ இல்ல அவரெல்லாம் பர்சனல் அபியூஸ் பண்ண, அவரெல்லாம் பர்சனலா அட்டாக் பண்ண நீ தாங்குவியா? பண்ண வேணாம்டா, பேரை சொல்லாமலே இந்த கதறு கதற. பண்ணவே வேண்டாம். நீ இன்னைக்கு வந்துட்டு போய் நீ இல்ல நீ பேரையே சொல்லல இது இல்லடா வரைக்கும். பாஜக திமுக இன்னும் பேர் வாயில வரல, அறிக்கையில தான் இல்லடா நான் வந்திருக்கு. கேக்குறேன். இன்னைக்கு நீ பப்ளிக்ல உடனே போய் திமுக இல்ல சொல்லிட்டாரு ஒரு பப்ளிக் வீடியோல. கிட்ட போய் தளபதியை வந்துட்டு விஜயை வந்துட்டு இதே மாதிரி அண்ணாமலை இந்த மாதிரி சொல்லிட்டான்னு நீ சொல்லி பாரு, கழுவி ஊத்துவாங்க. அவனும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நெஞ்சில வச்சிருக்கான். நீ அவரை போய் இந்த மாதிரி நீ பேசினேன்னா உன்னெல்லாம் வந்துட்டு என்ன வச்சு பார்ப்பாங்களா? ஆமா. இல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க தெரியுமா? இப்ப வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு உண்மையை பேசிட்டான்னு டிஎம்கே ஐடி நீங்க வந்துட்டு நிறைய அட பாவிகளா அண்ணாமலை எல்லாமாடா சுவைப்பீங்க, ஆமா அப்படிதான். கொஞ்சம் கூட இந்த கூச்சம் அண்ணாமலை சச்சினே வச்சாலும் நான் சீமான ஒன்னே ஒண்ணு சுவைச்சானுங்க, கேக்குறேன். சீமான சுவைச்சானுங்க, அண்ணாமலை அதான் எல்லாமே அவ்வளவுதான். அவன்தான். கள்ளக்கூட்டணி இதுதான் ஆமா உறுதியாயிடுச்சு. சச்சின் தே நோ வி ஆர் த ரியல் த்ரெட். சச்சின் அவங்களுக்கு ஏடிஎம்கே எல்லாம் த்ரெட் இல்லன்னு ஏடிஎம்கே எப்போ த்ரெட் இல்ல, தெரிஞ்சு போச்சு. பாஜகவுக்கு வந்து கிரவுண்ட் லெவல்ல எந்த வித சப்போர்ட்டும் கிடையாது, நல்லா தெரியும். நமக்கு தான் வந்து சாதி மதம் வி ஆர் த மொழின்னு சொல்லி ரியல் எது த்ரெட் டு பார்க்காமயும் டிஎம்கே. வந்துட்டு ஒரு எல்லா மாவட்டத்திலயும் ஒரு பெருவாரியான மக்கள் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். 33 வருஷமா ஒரு சினிமால மட்டும் பண்ணா பெருசா சாதிச்சார்னு இது இல்ல. இங்க இருக்க யாருமே வந்து ஜாதி மதம் கேஸ்ட் இதெல்லாம் பார்த்து பழகுறவங்க கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வி கம் அண்டர் ஒன் அம்பரலானா அது விஜய் ஃபேன் விஜய், அவ்வளவுதான். இவனுங்க மாதிரி ஜோசப் விஜய் இதெல்லாம் போய் பேசிட்டு இருப்பாங்களா யாராவது? எதுக்கு எடுத்தாலும் அவன் கிறிஸ்டியன் முஸ்லிம், டூ மச். இவெல்லாம் எப்படிடா ஐபிஎஸ் பாஸ் பண்ணாங்க? எனக்கு ஏன் டவுட்னா செக்யூலரிசம்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னா பாஜக காரன் இவன் இப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட் இருந்துட்டு எப்படி கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிருப்பான்? தப்பா ஆன்சர் பண்ணி ஃபெயிலா இருக்க மாட்டான். எனக்கு பெரிய டவுட் வருது. சச்சின் எனக்கு ஒரு இல்ல அது நான் என்ன நம்புறேன்னா இது இப்போ ஸ்பேஸ்ல சொல்ல முடியாது. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து லாக் ஆயிருக்கு அப்படி சச்சின். இல்லைன்னா வந்து அப்படி ஒரு ஜாபை விட்டுட்டு இந்த ஒண்ணுமே இல்லாத தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்லாத கட்சிக்கு வந்து சர்வீஸ் பண்ணும். உனக்கு புரிய மாட்டேங்குது. ஆர்எஸ்எஸ் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஆர்எஸ்எஸ் ப்ராஜெக்ட்னா என்னன்னா உனைய யங்ஸ்டர்ஸ்ல இருந்தே உனைய ஐடென்டிஃபை பண்ணி உனைய வந்துட்டு டெவலப் பண்ணி அதை இன்ஜெக்ட் பண்ணி உன்னைய ஒரு பர்சனாலிட்டியா டெவலப் பண்ணி அந்த பர்சனாலிட்டியை வந்துட்டு அவங்க பிஜேபியில பொறுப்பு கொடுத்து அவனை வளர்ப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் மிஸ்டர் அண்ணாமலை. எப்பா தெரியாதா உனக்கு? இந்த விஷயம் தெரியாதா உனக்கு? எனக்கு தெரியாது இப்பதான் தெரியும். எல்லாம் ப்ராஜெக்டா கேட்டு பாரு, எல்லாத்தையும் சேர்ந்துக்கலாம். எனக்கு தெரியல. உனக்கு ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிச்சுனா நான் கட்சிக்கு தலைவர் ஆட்சிக்கு தலைவர். டே மசூரி, நீ உன் கட்சியே முதல் கிடையாது. உனக்கு எப்படி ஆட்சி? உனக்கு கட்சி ஆரம்பிச்சு முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தான் கட்டணும், அப்புறம் தான் கட்டணும். கட்சிக்கு தலைவர் ஆட்சிக்கு தலைவர். கட்சி இவரா, ஆட்சிக்கு அண்ணாமலையா? அண்ணாமலை அப்ப அவன் எங்க இருந்தான்னா ஸ்டில் இன் கர்நாடகா ஹோல்டிங் த பொசிஷன் ஆஃப் an IPS ஆஃபீஸர். அவனதான் வந்துட்டு ரஜினி வந்துட்டு சிஎம் கேண்டிடேட்டா ஃபீல் பண்றதா இருந்தான். ஆனா இவனுக்கு என்ன சொல்லிட்டாங்க, டே உனக்கு வேலை பாக்குறதுக்கு. ஆமா அந்த குருமூர்த்தி ஒரு இன்டர்வியூல சொன்னாப்டி இல்ல, ரஜினி பேசிட்டு இருக்கும் போது சொல்றான், நான் என்ன சொல்றேன், உனக்கு வேலை பாக்குறதுக்கே எங்களுக்கு வலிக்குது, நீ என்னடானா வேற ஒருத்தனுக்கு வேலை பார்க்க சொல்ற, இந்த வேலை மசெல்லாம் வச்சுக்காதுன்னு பிச்சுக்கிட்டு போய் எல்லாரும் வேற கட்சியில சேர்ந்துட்டானுங்க. கரெக்ட். இவங்க எல்லாம் கூட்டுடா, ஒரே கூட்டுறாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி, அப்புறம் அந்த தமிழறிவி மணியனு, அப்புறம் வந்துட்டு அர்ஜுனமூர்த்தி, அப்புறம் வந்துட்டு ரஜினிகாந்த். நீங்க யாரு? உங்க பேர் என்ன? தமிழறிவி மணியன். உங்க பேர் என்ன? அர்ஜுனமூர்த்தி. இவங்கதான் வந்து என் கட்சியோட இது அது என்ன ஆர்எஸ்எஸ். இதுதான் வந்துட்டு இவனுக்கு என்ன தெரியுமா, ஒரு ஒரு செக்யூலர் லீடர் வரவே கூடாதுடா. ஒரு லீடர் வந்துட்டு எல்லா மதத்தையும் ஈக்குவலா மதிச்சு ஈக்குவலா ரெப்ரசன்ட் பண்ணி ஈக்குவலா எம்ப்ரேஸ் பண்ற லீடர் வந்துட்டான்னா பிரச்சனை. நீ யோசிச்சு பாரு, ரஜினி வந்துட்டு ஏதாவது வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ரஞ்சித் படத்துல நடிச்சு இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்துட்டு தெரிவிப்பாப்ல, எப்பனா பாலிடிக்ஸ்க்கு வர போறேன்னு சொல்லிட்டு. தளபதி வந்துட்டு ஒரு even though he was born into a Christian family, அவர் வந்துட்டு ஹிந்துஸத்தையும் எம்ப்ரேஸ் பண்றாரு, இப்ப இஃப்தார் பார்ட்டியும் ஹோல்ட் பண்றாரு. இவ்வளவு பெரிய பர்சனாலிட்டி தமிழ்நாட்டுல டெவலப் ஆகுறது வந்துட்டு அவங்களோட ஐடியாலஜிக்கு எதிரானது. அதனாலதான் அவர் வந்துட்டு அந்த கிறிஸ்டியன் சொல்லி அவரோட ஐடென்டி கார்டு, அவரோட பாலையா இவருக்கு உங்க கட்சி தானே? பாலையா இவங்க கட்சி இல்ல, அவரு வந்து அலைன்ஸ்ல இருக்காங்க. தெலுங்கு தேசம் பார்ட்டி இப்போதைக்கு அலைன்ஸ்ல இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே.
தளபதி வீட்டுக்கு வெளியவே வந்து விநாயகர் சிலையும் இந்த பக்கம் வந்து மேரி மாதா மேரி சிலையும் மாதா வச்சிருக்காரு. பட எனக்கு வந்துட்டு பூஜையில வந்து இல்ல அந்த இப்ப ப்ரொபகண்டாவும் தேங்காய் நீ உடைப்பு. என்ன அதெல்லாம் பண்ணாலும் இல்ல பார்த்தா அவரை எங்களுக்கு வந்துட்டு எரியும்டா கவினு எரியும் எங்களுக்கு. இல்ல அது அவங்களுக்கு தூங்கவே முடியாது. நாமெல்லாம் இந்த சாதிக்கு இவன் இந்த மதத்துக்கு இவன் சொல்லிட்டு ஒண்ணு கூட்டணி கட்சியா வச்சுட்டு இருக்கிறோம். இவர் அத்தனை கூட்டணி கட்சியும் சேர்ந்த ஒரு உருவமா மொத்தமா வந்து நிக்கிறாரே. எனக்கு வந்து முஸ்லிமுக்கு இவன், இதுக்கு இவன், அதுக்கு இவன், நமக்கு வந்து ஆமா ஆதரவாளர்கள் வர்றாங்க. இவங்க ஓட் பேங்காவே வந்துட்டு பார்த்தோன்னு சொன்ன எனக்கு வந்து கொங்குவா எனக்கு ஒருத்தன் வேணும், எனக்கு வந்து தேவர் ஆனா கம்யூனிட்டி. அதாவது உண்மையாலுமே எப்படின்னா பெருமையா இருக்கு. திமுக வந்துட்டு பார்த்தோன்னு சொன்ன விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அன்னியூர் சிவாவா எம்எல்ஏ அன்னியூர் சிவா, அன்னியூர் சிவா. அவர் அங்க இருந்து கூட்டிட்டு வந்து இங்க பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க வன்னியர் பெல்ட்ல. ஓகே, ஏன்னா இங்க பாமக இருக்குது அதுன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அப்பா வந்து வன்னியர் சங்க தலைவரா இருந்தாரு, இது பண்ணாரு, திமுக தான் அதை அங்கீகாரம் பண்ணுச்சு. அப்பட்டமான ஜாதி அரசியல் இது நம்ம தலைவருக்கு வந்து தேவைப்படல அப்படிங்கிற இந்த மாதிரி எப்படி எப்படி ஒருத்தன் வந்து அத்தனை சாதி அத்தனை மதம் எதுலையுமே வந்து irrespective ஆஃப் எனி caste creed ரிலீஜன் எதுலையுமே அடங்காத ஒரு 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 இந்த ரேர் பீஸ் வந்து கிடைக்காது, இதெல்லாம் நம்மளுக்கு கற்பனையே எட்டி பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு தூக்கம் வராம வந்து பிதற்றிட்டு தெரியுதுதான் இது. இன்னும் இது கொஞ்ச நாள்ல அண்ணாமலை மத அரசியல்லாம் ஆரம்பிப்பான் மத பாத்துக்கிட்டே இரு. அரசியல் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டானுங்க. இல்ல ரெண்டாவது இன்னொரு விஷயம், அதாவது நம்ம மாநாடுல வந்துட்டு கொள்கை தலைவர்களை அறிவிச்சோம் தெரியுமா? அப்போ இவன் வந்துட்டு லண்டன்ல இருந்தான். லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னான். இப்பெல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க வந்துட்டு அவியல் பாயசம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஏதோ ஒன்று ரசம் ம். ரச சாதம் அவியல் சாதம் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றாங்க இத்தனை கொள்கை தலைவர்களை வச்சுட்டுன்ட்டு. சரி நாங்க இதை மாதிரி சாப்பிட்றோம், ஓகே. உங்களுக்கும் திராவிட கட்சி தலைவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக வந்துட்டு கோயம்புத்தூர்ல மோடி ஓட்டு கேட்டு வரும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோ வச்சுட்டு மாலை போட்டுட்டு இருந்தீங்க? உங்க பிரச்சார மேடையில எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட போட்டோ வச்சுட்டு எதுக்கு நீங்க மாலை போடுறீங்க? ம். அலையன்ஸ்ல இருந்தாங்க ஓட்டு bro. ஓட்டு அலையன்ஸ் இல்ல இல்ல கிடையாது, இந்த இதுல அலையன்ஸ் இந்த இதுல கிடையாது, அலைன்ஸ் இந்த இதுல கிடையாது. அலையன்ஸ் கிடையாது. 2021 எது தானே அலைன்ஸ். 2024ல ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் யூஸ் பண்ணாங்கல்ல. ஆமா பண்ணாங்க. ஆமா அது மோடி எப்படி கோயம்புத்தூருக்கு வரும்போது மைக்லயே மோடி மைக்லயே பேசின அப்படியே ஆமா அது ஜெயலலிதா எப்படி எம்ஜிஆர் அது மாதிரி. எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஏன்னா ஏடிஎம்கே தான் தனியா பார்த்து வீட்டுல அது அதுதான் சொல்றேன். ஏன்னா இவங்க ஓட்டுக்காக, அதாவது ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரல, கெஞ்சி பார்த்தானுங்க, காலில் விழுந்து பார்த்தானுங்க, வரல. இப்போ அந்த ஓட்டை வந்துட்டு எப்படியாவது மாத்தணும்னா என்ன பண்றது? ஜெயலலிதா போட்டோ ஒன்ட்டு வந்துட்டு தீர்ப்பு வந்த போட்டோ, அவங்க போட்டோ வந்துட்டு நீ வைக்கிற, திராவிட கட்சி தலைவர்களோட போட்டோவை வச்சு நீ மாலை போட்டுட்டு இருக்க. அவர் 6 வெக்கமா முறை இல்லையா? 7 முறை வந்தார்ல. என்ன வெக்கம்ங்கிறதே ஒண்ணும் கிடையாது. இல்ல 6 தடவை 7 தடவை வந்தாரு மோடி. ஓகேயா, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல, ஒரு சீட்டு கூட. பிரைம் மினிஸ்டர் வந்து நடக்கல. இதெல்லாம் இனிமே இவனுங்கெல்லாம் இப்ப என்ன சொல்றது? ஏன்னா அது உங்களுக்கு பல்லடத்துல வந்துட்டு திருப்பூர் கம்பெனில திருப்பூர் பனியன் ஆமா கம்பெனில ஆமா வேலை ஆமா பார்க்கறவனை கூப்பிட்டு பாக்கு போடுறவனை கூப்பிட்டு நீங்க கூட்டத்தை கூட்டினா அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? அங்க உண்மையான தமிழ் மக்கள் கூட்டம் வந்திருந்தா ஓட்டு போடுவோம். ரோட் ஷோ நடத்துனீங்க, மக்கள் வந்துட்டு உங்க கார் கூடயே சேர்ந்து ஓடி வரான், இதுதான் உங்களோட ரோட் ஷோ. நாங்க ரோட் ஷோலாம் தேவையில்லைங்க, லைவ் ஷோ நடத்துவோம். எங்களை பாக்குறதுக்கு பாலத்துல குடும்பமா கை குழந்தையோட நின்று எங்க தளபதியோட ஒரு கிளிம்ஸ் கிடைச்சிடாதான்னு பாக்குற மக்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகம். இன்னைக்கு தேதிக்கு தமிழ் தளபதியை தவிர்த்து எல்லாருமே கூட்டத்தை கூட்டணும். எங்களுக்கு கூட்டம் கூடும். இதுதான் அவ்வளவுதான். உங்களுக்கும் எங்களுக்குமான வித்தியாசம். அது ஒண்ணும் இன்னைக்கு நேத்து சேர்ந்தது இல்ல. அதெல்லாம் 30 வருஷமா அவர் கூடவே அவர் சொல்ற ஆமா. கருத்துக்கெல்லாம் கேட்டு வளர்ந்த கூட்டம். கேக்குறான் இந்த அயோக்கிய பைய கேக்குறான். அந்த மாதிரி வந்து 30 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 30 வயசுலயா? 25 வயசுல இருந்து அவர் தன்னால முடிஞ்சதை இந்த சொசைட்டிக்கு பேசிட்டு தான் இருக்கிறாரு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுட்டு இல்ல இருக்காரு, நான் சொல்றேன், கொடுத்துட்டு 30 இருக்காரு. வயசுல மீனவர் பிரச்சனை 30 வயசுல நீ எங்க உட்கார்ந்துட்டு இலங்கை இருந்த? நீ தமிழர்களுக்காக எந்த போராடிட்டு இருந்தாரு. ஆமா இருங்க, இலங்கை இலங்கை தமிழருக்காக போராடிட்டு இருந்தாரு. போராடிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம் சொல்றேன், 2002ல குஜராத்ல இனப்படுகொலை இப்போ செஞ்சப்பவும் சரி, குஜராத் அந்த பூகம்பமும் வந்ததும் சரி, பூகம்பம் Earthquake. பூகம்பம் வந்தப்போ அவர் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிதி கலெக்ட் பண்ணி வந்துட்டு அங்க அனுப்பிச்சு விட்டாரு. நீ எங்க இருந்த? சொல்லு, நீ எங்கடா இருந்த அண்ணாமலை? நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அரவக்குறிச்சியில. உங்க அப்பா மாதிரி எஸ்ஏசி வந்து வெல்தி ஆள் கிடையாதுப்பா. எஸ்ஏசி வந்து வெல்த்தி கீழ இருந்து ஆளுதான், மேல டைரக்டர் வெல்த்தி ஆனாரு. ஆளுதான் கிடையாது இல்ல அவரு. இல்ல 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 வெயிட் நான் பண்ணுங்க, அதான் நான் சொல்லல, சொல்லிடுறேன். அவன் உங்க வேற விஷயத்த சொல்லு. நீ காலேஜ்ல அடிக்கிறதே உங்க அப்பாவுக்கு வந்து 70 ஏக்கர் 60 ஏக்கர் வந்து லேண்ட் இருந்ததுன்னு பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து எஸ்ஏசி பெரிய இன்னைக்கு ஆள் இல்ல. அண்ணாமலையுடைய இது என்னங்கிறது எல்லாருமே தெரியும்ல, எடுத்து போடுறாங்கல்ல. ஆமா 112% ரிச் 112% மேன். ஷூட் அப் ஆயிருக்கு அவரோட எவ்வளவு பெரிய ரிச் அசையும் மேன். வெறும் இங்க அசையாசத்துக்கு. வந்து எத்தனை வருஷம் இருக்கும் தமிழ்நாடு இதுல 5 years 4 வருஷம், ஆமா அவ்வளவுதான் 5 இருக்கும். வருஷம் அவ்வளவுதான். அதாவது 2021க்கு ஃபீல் பண்றாங்க மேசிவ் ம். லாஸ். அப்புறம் வந்துட்டு 24க்கு வந்துட்டு எம்பி கேண்டிடேட்டா போய் கோயம்புத்தூர், அதாவது
தமிழ்நாடுல பாஜக ஹார்ட்லேண்ட் என்று கூறப்படுகிற கோயம்புத்தூர்ல போய் நின்னு தோக்க வேண்டியது. சாரிடா கவிங்க. அப்புறம் வந்துட்டு திரும்ப 26க்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டா வர வேண்டியது. எப்படி தெரியுமா இருக்கு செய்ய ப்ரோ? கிளியர் மோட்டிவே இல்ல. தன்னை வந்துட்டு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன்னு தெரியல. இங்க ஓ நின்னா 3 ஜெயிச்சிருவோமா? தேர்தல் இல்ல அங்க 3 நின்னா தேர்தல் சந்திச்சிட்டானா 19 21 நயினார் ஏன் நாகேந்திரன் எம்எல்ஏ இருக்கிறவரை மறுபடியும் எம்பியா நிக்க எம்பி நிக்க வச்சானுங்க. வச்சானுங்க. ஏன்னா வேற ஆளு கேண்டிடேட் இல்ல. கிடையாது கேண்டிடேட் அதான். ஒருவேளை அவர் நீ எல்லாம் ஜெயிச்சுட்டாருன்னு ஒரு வையேன், ஆளு. திரும்ப எம்எல்ஏ ரிசைன் பண்ணணும் அவரு. ஆமா ஆமா இதெல்லாம் ஒரு கட்சின்ட்டு இதை தூக்கிட்டு வேற வந்து இல்ல நம்மள பேசிட்டு ஒரு இருக்கானுங்க. ஆளு. இவங்க அவங்க என்ன தமிழிசை தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் கவர்னர் போஸ்ட் கவர்னர் எல்லாம் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்களே. ஆமா ஆமா கவர்னர் போஸ்ட் ரிசைன் பண்ணாங்க. சரி ஐயோ தனியா நிக்கிறோமே 20 கேண்டிடேட் தேத்தனுமே என்ன ஏய் பண்றது? இவனுங்க சரி ரைட்டா. காசு பணத்தை வச்சுக்கிட்டு இந்த ஜாதி கட்சிகளை வந்துட்டு சசிகலா டிடிஎஸ் ஆமா. பாமக இப்படி ஜாதி கட்சியை உள்ள தூக்கி போட்டுட்டு வந்துட்டு இவனுங்க வைக்கிறது. அப்புறம் நம்மளும் பெரிய ஆளை இதையும் காமிக்கிறது, வச்சுக்கிட்டு ஆமா. ஏடிஎம்கே வளைச்சு போடுறதுக்கு வேலை பண்ணி பாக்குறது. ஏடிஎம்கே வளைச்சு மொத்தமா விழுங்கி வந்தாலும் இது திமுக அதுக்கு நல்ல இடம் கொடுக்குது. அதுதான் ப்ரோ நல்ல இப்போ இடம் இல்ல இல்ல அதுதான் ப்ரோ இப்போ இவனுக்கு பயங்கர காண்டு. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இருந்தது, இப்போ நம்ம ஏடிஎம்கே எப்படியா வளைச்சு போட்டு ஏதாவது ஒன்று சொல்லி வளைச்சு போட்டோம்னா டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டலாம் நமக்கு வந்துரும்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க. இங்க இப்போ தளபதி சொன்ன மாதிரி தான் இப்போ அதெல்லாம் முடியாது. இங்க அதை வந்து கெடுக்கைக்கு ஒருத்தன் வந்துட்டானே, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அவனுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது, இவனுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது.